இல்லையா? God is a good God. கர்த்தர் நல்லவர். It's a great opportunity that we can go into his presence and worship him. தேவ பிரசன்னத்துக்குள் வந்து அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்திருக்கும் பெரும் பாக்கியமாகும். How privileged we are to call upon his name. அவருடைய நாமத்தை தொழுதுகொள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். At the mention of his name, அவர் திருநாமத்தை உச்சரித்தாலே, just calling his name, அவர் நாமத்தை சொன்னாலே போதுமே, the beautiful name, சௌந்தரியமான நாமம், the wonderful name, அற்புத திருநாமம், the miracle working name, அதிசயங்களை நடப்பிக்கும் the திருநாமம், name above all names, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். just calling his name, அவருடைய நாமத்தை சொன்னாலே it brings healing, சுகத்தை it தருகிறது, brings a divine presence. தெய்வீக பிரசன்னத்தை கொடுக்கிறது. Oh hallelujah, hallelujah. Shall we all open up our mouth this morning? இந்த காலை நேரம் யாவரும் வாய்களை திறந்து And கொண்டு let's all say Jesus. எல்லாரும் இயேசு என்று சொல்லுவோம். Every one of us. எல்லாரும் சேர்ந்து Such a powerful name. அவ்வளவு வல்லமை நிறைந்த நாமம். Shall we call on the name 3 times? 3 முறை அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுவோமா? Every one of us. எல்லாருமாக சேர்ந்து Let's join together. நாம் ஒன்று கூடி Look at his beautiful face. அவருடைய அழகான திருமுகத்தை பார்த்து Admiring him for who he is. அவர் யார் என்பதற்காக வெளிமறந்து வியந்து Admiring him for his love towards us. நம் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக மெச்சிக்கொள்வோம். Admiring him for his sacrifice. அவருடைய தியாக பலிக்காக அவரை மெச்சி போற்றுவோம். Admiring him for his faithfulness. அவருடைய உண்மைக்காக அவரை மெச்சிக்கொள்வோம். Shall we say Jesus? இயேசு என்று சொல்லுவோமா? 3 times. 3 முறை சொல்லுவோமே. Jesus. இயேசு. Jesus. இயேசு. Jesus. இயேசு. Oh, we love your name, Lord. நாமத்தை நேசிக்கிறோம் Lord, கர்த்தாவே. as we worship you, கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கும் as போது we're going to spend time listening to your word, உம்முடைய வார்த்தையை கேட்கிறதில் நேரம் செலவிடும் Lord, போது we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் you ஐயா. come and sit next to every one of your believers, Lord. நீர் வந்து உம்முடைய விசுவாசிகள் ஒவ்வொருவர் பக்கத்திலேயும் உட்காருவீராக. Encourage them, அவர்களை தைரியப்படுத்துவீராக. touch them, தொடுவீராக. and let them hear your voice. உம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்பார்களாக. We give you all the glory. மகிமை எல்லாம் உமக்கு In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Just பிதாவே. shall we all close our eyes யாவரும் கண்களை மூடிக்கொள்வோமா? and call on his name. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம். Jesus, இயேசுவே, what a wonder you are. நீ எவ்வளவு அற்புதமானவர். Shall we sing that very familiar chorus? பழக்கமான அந்த பல்லவியை பாடுவோமா? Hallelujah. ஹல்லேலூயா. What a wonder you are. He's so wonderful. மிகவும் You are அற்புதமானவர். so gentle, so pure and so kind. You shine like the morning star. Jesus, what a lovely you are. அப்படியே தமிழில் பாடுவோமா? இயேசு, எவ்வளவு அழகுள்ளவர் அப்பா. நீர் அற்புதரே, எங்களை நேசிக்கிற இயேசுவே, மென்மையானவர், இரக்கமுள்ளவரே, தூய இரக்கமுள்ளவர், நீதிவெள்ளி போல் பிரகாசிக்கின்றீர். அவரை ரசித்து சொல்லுவோம். இயேசு, நீர் அழகுள்ளவர். Oh, shall we call on his name? Jesus, what a wonder you are. இயேசுவே, எவ்வளவு அற்புதம் என்று சொல்லி கூப்பிடுவோமே. What a wonder you are. நேசிக்கிறோம் இயேசுவே. You are so gentle, so pure and so kind. You shine like the morning star. Jesus, how lovely you are. இயேசு, நீர் அற்புதரே, உம்முடைய அற்புத கரத்தை நீட்டும் ராஜா. மென்மையானவர், கரத்தை நீட்டி தூய ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இரக்கமுள்ளவர், உம்மை ரசிக்கிறோம் இயேசுவே. நீதிவெள்ளி
beautiful. ஆண்டவரே மிகவும் அழகுள்ளவர் அப்பா. Yes, miracle working God. அற்புதங்களை செய்யும் மகத்துவர் ஐயா. Whenever we feel lonely, நாங்கள் தனிமை உணரும் போதெல்லாம், whenever we feel alone, நாங்கள் தனிமையை உணரும் போதெல்லாம், all we have to do is நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். come into your presence. பிரசன்னத்துக்குள்ளே வந்து விட்டால் போதும். Oh, such a lovely presence. அவ்வளவு இனிமையான பிரசன்னம். Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. You shine நீ பிரகாசிக்கிறீர். in all our darkest moments. எங்கள் இருளான தருணங்களில் எல்லாம் Your light is enough, Lord. உம்முடைய வெளிச்சம் ஒன்றே எங்களுக்கு போதும் கர்த்தாவே. Yes, Jesus. ஆம் இயேசுவே. How lovely you are. Hallelujah. ஹalleluya. What a wonderful presence. எவ்வளவு அற்புதமான பிரசன்னம் இது. He's such a loving Father. அவர் மிகவும் அன்புள்ள தகப்பன். He's not only a father to us, அவர் நமக்கு தகப்பனாக இருப்பது he's மட்டுமல்ல, a good friend to us. நல்ல சிநேகிதராகவும் இருக்கிறார். He's also our savior. அவர் நம்முடைய இரட்சகரும் கூட. Oh, he is our helper. அவர் நம்முடைய சகாயர். You know something? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? He's also a shepherd. அவர் நம்முடைய மேய்ப்பருமாய் இருக்கிறார். Many months ago, பல மாதங்களுக்கு we முன்பு did a devotion on Psalm 23. 23ஆம் சங்கீதத்தை குறித்து ஒரு தியானமே நடத்தினோம் In அல்லவா? that we saw how he was carrying the lost sheep. தொலைந்து போன ஆடுகளை அவர் எப்படி தூக்கி சுமக்கிறார் என்பதை அந்த தியானத்தில் கவனித்தோமே. As we were meditating in his presence last week, கடந்த வாரம் அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் the போது Lord clearly showed us the picture கர்த்தர் அந்த காட்சியை தெளிவாக எங்களுக்கு காண்பித்தார். of how the shepherd carries the sheep. மேய்ப்பர் ஆடுகளை எப்படி தூக்கி சுமக்கிறார் என்ற காட்சியை The shepherd விளக்கப்படுத்தினார். not only carries the lost sheep, காணாமல் போன ஆடுகளை மேய்ப்பன் தூக்கி சுமப்பது மட்டுமல்ல, the shepherd also carries the lonely sheep. தனிமையில் வாடுகிற ஆடுகளையும் அந்த மேய்ப்பர் தூக்கி The சுமப்பார். shepherd carries the sick sheep. நோய் கொண்ட நசல் கொண்ட ஆடுகளையும் மேய்ப்பன் தன் தோளில் The சுமப்பார். shepherd carries the sheep that feels very lost and depressed. தொலைந்து போனதில் மனம் சோர்ந்து துவண்டு விட்டு ஆடையும் மேய்ப்பன் தன் தோளில் தூக்கி சுமக்கிறார். It doesn't matter what condition the sheep might be, அந்த ஆடு எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, the shepherd knows it. மேய்ப்பனுக்கு அது தெரியும். How does the shepherd know the feelings of a sheep? ஒரு ஆடுகளின் உணர்வுகளை ஒரு மேய்ப்பன் எப்படி அறிவார்? The sheep can never understand that. அது மாத்திரம் அந்த ஆடுக்கு ஒரு நாளும் புரியாதுங்க. We want to know how God knows all our thinking and our thoughts. நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவன் எப்படி அறிவார்னு அறிந்து கொள்ள வேண்டுமா? But he knows it all அது எல்லாவற்றையும் அவர் அறிவார். because he cares for us. அவர் நம்ம மீது அக்கறையாய் Let இருக்கிறபடியினால் me read a scripture for you. உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். It's found in Isaiah chapter 40 verse 11. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் It இருக்கிறது. says he will feed his flock like a shepherd, மேய்ப்பனைப் போல் தமது மந்தையை மேய்ப்பார். and he will gather the lambs with his arm. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்ப்பார். Hallelujah. Hallelujah. He will gather the lambs with his arm. அவர் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்ப்பார். Are you thinking that nobody is there to carry you through? என்னை சுமந்து கொண்டு போக யாருமே இல்லை என்று கலங்குகிறீர்களா? You might be thinking that nobody even inquires about me. என்னை குறித்து யாரும் விசாரிக்க கூட இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டு I'm கொண்டிருக்கலாம். going through so much of a struggle. எவ்வளவு போராட்டத்தில் போய் கொண்டிருக்கிறேன். I don't know who to share it with. யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வதென்று கூட தெரியவில்லையே. There might be 99 sheep. 99 ஆடுகள் இருக்கலாம். They might not know what you're going through. அவர்களுக்கு ஒருவருக்குமே உங்கள் பாதைகள் தெரியாமல் இருக்கலாம். But the God whom we serve, ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனோ, oh our loving shepherd, நம்முடைய நேச மேய்ப்பரோ, he carries us. நம்மை சுமக்கிறார். How long is he going to carry us? எவ்வளவு நாள் நம்மை தூக்கி சுமக்க போகிறார்? Until the end. முடிவு மட்டும் சுமப்பார். Hallelujah. Hallelujah. Do you believe இதை that? நீங்கள் நம்புகிறீர்களா? Shall we sing that song? அந்த பாடலை பாடுவோமா? தூக்கி சுமப்பீரே என்னுடைய வாழ்நாள் எல்லாம் அப்பா, ஒரு நாள் கூட நம்ம கைவிடாத தேவன், ஒரு நாள் கூட என்னுடைய தோல்ல உம்மை சுமக்கிறது எனக்கு வலுவாக இருக்கிறது என்று அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை இறக்கி விட மாட்டார். ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு அன்பான ஒரு மேய்ப்பன். நம் வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்மை அழகாக தூக்கி சுமக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு என்னை சுமக்கிறீரே, என் குடும்பத்தை சுமக்கிறீரே, என்னுடைய வாழ்நாள் எல்லாம் என்னுடைய தேவைகளை சந்தித்து என்னுடைய மன பாரங்களை சுமந்து என் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து என் ஜெபங்களுக்கு அற்புதங்களை கொடுக்கிற என் நல்ல மேய்ப்பரே, இந்த காலை வேளையில என் மன இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த பாடலை பாடலாமா? தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம்.
தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். நன்றி இயேசுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். ஓ நன்றி. உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். ஓ எனக்கு பயமில்லை ஆண்டவரே. பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே. தூக்கி சுமப்பீரே. ஒரு விசுவாச அறிக்கையோட பாடலாமா? ஓ ஐ பிலீவ் இன் யூ லார்ட். விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீர் என்னை இறக்கி விட மாட்டீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அழகான தோள்களில என்னை சுமக்க வல்லவராய் இருக்கிறீர். பயமின்றி வாழ்ந்தி. உன் வாழ்க்கையில குழப்பங்கள் வரலாம். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுந்துருவோமா? அவருடைய தோள்களில தஞ்சம் புகுவோம். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பனே உமக்கு நன்றி. Oh, we worship you, Lord. We thank you. Oh, because of your arms that you carry us, Lord. You never leave us, Lord. You are so close to us. You keep us so close to you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Shall we say, I am not afraid? Shall we say, I am not dismayed? Shall we say, I am not going to be confused? Shall we say, I am strong? Shall we say, my God is my helper? Oh, he will carry me through. Oh, the devil has no right in my family. The devil cannot come and steal my blessings. Hallelujah. Because my great shepherd, my loving shepherd, my redeemer, he carries me. He carries my family. Thank you. Thank you. Shall we lift up our hands and say hallelujah? Hallelujah என்று சொல்லி பாடுவோமா? கரங்களை அசைத்து தூதர்களோடு சேர்ந்து ஹalleluya. ஓ வெற்றி வேந்தனே உம்மை ஆராதிக்கிறோம். சேர்ந்து ஓ அவருடைய பிரசனம் ஒவ்வொரு அறைக்குள்ள, அவருடைய பிரசனம் ஒவ்வொரு நாற்காலிக்குள்ளும், அவருடைய பிரசனம் ஒவ்வொருவர் மேலும் வல்லமையுள்ள சமாதானம், சந்தோஷம் அளிக்கிற பிரசனம், சமாதானம் கொடுக்கிற பிரசனம், எல்லா துக்கம் நீங்குவதாக, எல்லா குழப்பங்கள் நீங்குவதாக, எல்லா சோர்வு நீங்குவதாக. உம்மை துதிக்க துதிக்க, உம்மை போற்றி ஆராதிக்க, உம்முடைய பிரசனத்தினால ஒவ்வொரு ஆவியை நீ ஸ்திரப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. இம்மட்டுமாக அவங்களை குழப்பி இருந்த எல்லா குழப்பத்தின் ஆவியை இயேசுவே உம்மை துதிக்கிற வேளையில, உம்மை ஆராதிக்கிற வேளையில எல்லா பயம் நீங்குவதாக. ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, நீரே ஆளுகை செய்கிறவர், நீர் மாறாதவர். Yes Jesus. Hallelujah. We worship you, Lord. The unchanging Jesus. Oh, thank you. உங்கள் தோள்களிலே Yes Master. Oh, hallelujah. Yes Jesus. பயமின்றி, பயமின்றி, பயமின்றி. Yes, I
அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்வோம் பயமின்றி. Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Amen. ஆமென். Do you know the God whom we serve? நாம் ஆராதிக்கிற தேவனை நீங்கள் In அறிந்திருக்கிறீர்களா? the same chapter verse 28 it says, அதே அதிகாரத்தின் 28ஆம் வசனம் the சொல்லுகிறது, everlasting God the Lord, அநாதி காலமாய் இருக்கிற தேவனாகிய he கர்த்தர் neither faints nor is weary. அவர் சோர்ந்து போவதும் இல்லை, He இளைப்படைவதும் இல்லை. doesn't faint. அவர் He இளைப்படைவதில்லை, is not weary. அவர் சோர்ந்து போவதும் இல்லை. The God whom we serve நாம் ஆராதித்து is சேவிக்கும் from தேவன் everlasting to அவர் everlasting. என்றென்றைக்கும் உள்ள அநாதியான The God தேவன். whom we serve, நாம் ஆராதிக்கிற he has the தேவனாக dominion, அவருக்கு அதிகாரம் he has the இருக்கிறது. power, அவரிடத்தில் வல்லமை he உண்டு. has the authority. அவர் அதிகாரம் உள்ளவர். It doesn't matter what the devil might try to bring against us. பொல்லாத பிசாசு நமக்கு எதிராக எதை கொண்டு வந்து வீசி எத்தனைத்தாலும் சரி, We serve a God who's victorious. வெற்றி வேந்தனாய் இருக்கும் தேவனை He never ஆராதிக்கிறோம். faints. அவர் ஒருபோதும் He's not இளைப்படைவதில்லை, weary. அவர் சோர்ந்து போவதில்லை. Hallelujah. ஹalleluya. The Bible says வேதாகமம் the சொல்லுகிறது, kingdom of heaven suffers violence. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. Hallelujah. ஹalleluya. But do you know who gets the victory? ஆனால் இதில் ஜெயிக்கிறவர்கள் யார் The தெரியுமா? Bible says வேதம் the சொல்லுகிறது, violent take it by force. பலவந்தம் பண்ணுகிறவர்களை பிடித்துக் Oh my dear கொள்கிறார்கள். brother, my dear என் sister, அன்பு சகோதரனே சகோதரியே, you and I, நாங்களும் you நீங்களும் and கூட, I, நீங்களும் நானும் we take it by force. நாம் பலவந்தமாக எடுத்துக் It கொள்வோம். doesn't matter what kind of a news the devil might come and give it to us. என்ன விதமான செய்தி பிசாசு நம்மிடத்தில் வந்து கொடுத்தாலும் சரி, It doesn't matter what news the world might give it to us. உலகம் நமக்கு என்ன செய்தி கொடுத்தாலும் The சரி, Bible says வேதம் in சொல்லுகிறது, Luke chapter 10 verse 19, லூக்கா 10:19 he has given us the authority அவர் நமக்கு அதிகாரத்தை over கொடுத்திருக்கிறார். all the serpents and the scorpions, சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கும் to அதிகாரம், trample them, அவைகளை மிதித்து போடும் to அதிகாரம், trample them, அவைகளை மிதித்து and போடும் to over அதிகாரம், all the power of the enemy. சத்துருவின் சகல வல்லமைக்கும் மேலான And அதிகாரம் the Bible verse கொடுத்திருக்கிறார். says, வசனம் சொல்லுகிறது, nothing, ஒன்றாகிலும் nothing, nothing means nothing ஒன்றாகிலும் என்றால் shall by ஒன்றாகிலும் any means hurt you. உங்களை சேதப்படுத்துவதில்லை. Hallelujah. Hallelujah. Do you believe that? இதை நீங்கள் நம்புகிறீர்களா? Oh, the word of God is so powerful. தேவனுடைய வார்த்தை மிகவும் வல்லமை The நிறைந்தது. blood of Jesus is so powerful. இயேசுவின் இரத்தம் மகா Oh, வல்லமை we are the உள்ளது. blood washed saints of God. நாம் இரத்தத்தால் கழுவப்பட்ட He தேவனுடைய has பரிசுத்த covered us வான்கள். with his blood. அவர் தம்முடைய இரத்தத்தால் நம்மை மூடி He has இருக்கிறார். given us his authority அவர் தம்முடைய அதிகாரத்தை நமக்கு as a கையளித்திருக்கிறார். child of God. தேவனுடைய பிள்ளையாக When we open our mouth, நம்முடைய வாயை நாம் திறக்கும் when போது, we declare, நாம் பிரகடனம் oh, பண்ணும்போது, the presence of the God gets manifest, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. and all the unclean spirits அசுத்தாவிகள் எல்லாம் will leave. அலறிக்கொண்டு ஓடும். Hallelujah. Hallelujah. Do you believe that? இதை நீங்கள் நம்புகிறீர்களா? We're going to pray for a couple of things. சில காரியங்களுக்காக ஜெபிக்க One of போகிறோம். the things we're going to pray now, நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிற ஒரு காரியம், we're going to pray for people who feel they are very old. தாங்கள் மிகவும் வயது முதிர்ந்து விட்டதாக உணர்கிற மக்களுக்காக ஜெபிக்க I'm going to போகிறோம். read a scripture before we pray. ஜெபிப்பதற்கு முன் ஒரு வசனத்தை படிக்கிறேன். Shall we open our Bibles to Isaiah chapter 46? ஏசாயா 46 அதிகாரத்துக்கு வேதத்தை திறந்து கொள்வோம். Hallelujah. Hallelujah. Verses 3 and 4. 3 4 The வசனங்கள். Bible says, வசனம் சொல்லுகிறது. can we read it in Tamil please? தமிழை வாசிக்க கேட்போம். Hallelujah. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். Hallelujah. Do you believe that? இதை நீங்க நம்புறீங்களா? Shall we go to the next verse? அடுத்த வசனத்தை பாருங்கள். It says, let me read in English. Even to your old age I am he. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். Hallelujah. Hallelujah. Even to your old age. உங்கள் முதிர் வயது வரைக்கும், And even to your gray hairs. உங்கள் நரை வயது மட்டும் I will carry you. நான் உங்களை தாங்குவேன். Why? ஏன்? I have made you. நான் உங்களை உருவாக்கினேன். And I will bear you. நான் உங்களை சுமப்பேன். Even I will carry and will deliver you. நானே உங்களை சுமந்து தப்புவிப்பேன். Hallelujah. Hallelujah. You might be really physically old in your age. சரீர பிரகாரமாக நீங்கள் உண்மையில் வயது முதிர்ந்திருக்கலாம். Or even mentally you might feel very old. இல்லாவிட்டால் மனநிலையில நீங்கள் மிகவும் முதிர்ந்த வயதில் உணரலாம். You might be carrying a lot of burdens. அளவுக்கு அதிக பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்க கூடும். That might make you weary. அது உங்களை விடாய்த்து போக செய்திருக்கலாம். Especially with all that is happening in the world. அதிலும் குறிப்பாக இன்றைய உலக நடப்புகள் அனைத்து நிமித்தம் The devil is trying to trick people பொல்லாத பிசாசு ஜனங்களிடத்தில் சூழ்ச்சி செய்ய வகை and to தேடுகிறான். cause unnecessary fear. அனாவசியமான பயத்தை அவர்களுக்குள் உட்புகுத்த பார்க்கிறான். Fear of what will happen in your old age. வயது முதிர்ந்த நிலையில் என்ன நடக்குமோ என்ற பயம். Even in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலும் கூட Isaac had a similar fear. ஈசாக்குக்கு இதே போல ஒரு பயம் இருந்தது. He thought that he's going to die. தான் மரணமடைய போகிறதாக That நினைத்தார். is why he wanted to bless Jacob and Esau. ஆகவே தான் யாக்கோபு ஏசாவை ஆசீர்வதிக்க துடித்தார். But that didn't happen. ஆனால் அவர் நினைத்தது போல் நடக்கவில்லை. He lived for more than 43 years after
that. அதற்கு பின்பு 40-43 ஆண்டு காலம் ஒரு உயிர் வாழ்ந்தார். My dear friend, இந்த கண்பானவர்களே, you might be young or old. நீங்கள் வாலிபரோ வயோதிபரோ, Age is a relative number. வயது என்பது நம்ம தொடர்புடைய எண் The மட்டும்தான். Lord wants to tell you today. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல You விரும்புகிறார். might be a man or a woman. நீங்கள் ஆணோ பெண்ணோ, The God who created you, உங்களை உருவாக்கின தேவன் He is carrying you. உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Doesn't matter what is happening in the world. உலகத்தில் என்ன நடந்தாலும் சரிங்க, The word of God says தேவனுடைய வார்த்தை He சொல்லுகிறது, is carrying you அவர் உங்களை தூக்கி சுமக்கிறார். even in your old age. உங்கள் முதிர் வயதிலேயும் கூட And He will deliver you. உங்களை தப்புவிப்பார். Do you believe that? இதை நீங்கள் நம்புகிறீர்களா? Every lie of the devil, பொல்லாத பிசாசின் பொய்கள் he எல்லாம் wants to stop you from going forward in the work of the Lord. கர்த்தருடைய கிரியைகளுக்குள் நீங்கள் முன்னேற கூடாது, உங்களை தடுக்கவே He தடுக்கிறார். wants to stop your progress. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க துடிக்கிறார். We are not going to allow that. அதற்கு நாம் இடம் கொடுக்க Because போவதில்லை. we are going to do great and mighty things. வல்ல பெரும் காரியங்களை சாதிக்க நாம் It's not by அழைக்கப்பட்டிருக்கிறோம். might, not by power, பலத்தினாலும் அல்ல, by பராக்கிரமத்தினாலும் the அல்ல, Spirit of the heavenly God. பரலோக தேவனுடைய ஆவியினாலே ஆகும். Hallelujah. Hallelujah. When the Spirit of the Lord comes upon you, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி you வரும்போது will become a different person. நீங்கள் வேறே மனுஷன் Doesn't ஆவீர்கள். matter what your age is. உங்கள் வயது என்னவா இருந்தாலும் The ஒரு Lord பொருட்டு wants அல்ல. to equip you. கர்த்தர் உங்களை The தகுதியினைப்படுத்த Lord wants to விரும்புகிறார். strengthen you. கர்த்தர் உங்களை பலப்படுத்த The Lord விரும்புகிறார். wants to use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். Every word you declare, நீங்கள் வாய் விட்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் hallelujah, Hallelujah. it's going to destroy all the strongholds of the enemy. பொல்லாத பிசாசின் அரண்களை எல்லாம் அது நிர்மூலமாக்க Don't போகிறது. think very light of உங்களை yourself. குறித்து நீங்கள் லேசாய் எடுத்துக் Oh, கொள்ளாதீர்கள். you are the creation of the heavenly Father. நீங்கள் பரம தகப்பனுடைய அற்புத படைப்பு. Hallelujah. Hallelujah. Shall we close our eyes now? எல்லாரும் இப்பொழுது கண்களை Every மூடிக்கொள்வோமா? one of us. எல்லாரும் கண்களை It doesn't matter மூடிக்கொள்வோம். what your age is. உங்கள் வயது என்னவா இருந்தாலும் சரிங்க. The Lord is going to strengthen every one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த The போகிறார். Lord is encouraging every one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிறார். And He is reassuring every one of you உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மறு உறுதிப்பாட்டை that He is கொடுக்கிறார். going to carry you through. உங்களை வாழ்நாளெல்லாம் சுமப்பேன் என்று Hallelujah. சொல்கிறார். Hallelujah. Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for your promises, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி which சொல்லுகிறோம். are A and Amen, Lord. ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. Oh, heaven and earth will pass away, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். but your living word உம்முடைய ஜீவ வார்த்தைகளோ will stand forever. என்றென்றைக்கும் And நிலைத்திருக்குமே. that is the word we claim. அந்த வார்த்தையை நாங்கள் உரிமை Even கோருகிறோம். right now, இப்பொழுதும் கூட every person ஒவ்வொருவரும் who's really old, உண்மையில் வயது or முதிர்ந்திருக்கிறவர்கள், whether they are feeling old, வயது முதிர்ந்தது உணர்ந்தாலும் சரி, Lord, I pray நான் ஜெபிக்கிறேன் that ஆண்டவரே. your supernatural strength, இயற்கைக்கு மேற்பட்ட உம்முடைய பலன், your new vision, Lord, உம்முடைய புதிய தரிசனம், your new ஆண்டவரே. anointing, உம்முடைய புதிய Lord, அபிஷேகம் or கர்த்தாவே. your new purpose, உம்முடைய புதிய let it நோக்கங்கள், be ஆண்டவரே. revealed to them, Lord. இவர்களுக்கு வெளியாக்கப்படுவதாக. Every lie of the enemy, எதிராளியின் எல்லா பொய்களும், every trickery of the enemy எதிராளியின் எல்லா தந்திர that is சூழ்ச்சிகளும், trying to stop them, Lord. இவர்களை தடுக்க முயற்சிக்கிற அனைத்தும், Hallelujah. Hallelujah. Let every single day that they live, Lord, இவர்கள் இந்த பூமியில் உயிர் வாழும் ஒவ்வொரு நாளும் let it be a blessing to your kingdom. அது உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் Lord, இருப்பதாக. we pray. நாங்கள் ஜெபிக்கிறோம் Everyone கர்த்தாவே. who needs a healing touch, சுகமளிக்கும் தொடுதல் தேவை oh, இருக்கிற your ஒவ்வொருவரும். name is so உம்முடைய நாமம் powerful. மகா வல்லமையுள்ளது Oh, that அல்லவா? is the authority you've given us. அது எங்களுக்கு கொடுத்திருக்கும் In அதிகாரம் Acts chapter அல்லவா? 3 we read, அப்போஸ்தலர் 3 படிக்கிறோமே, when Peter said, பேதுரு சொன்னபோது, silver and gold I have I none, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, but in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, That is the word, that is the name we are using now. அந்த நாமத்தை இப்பொழுது நாங்கள் In உச்சரிக்கிறோம். the name of Jesus. இயேசுவின் In நாமத்தினாலே, the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, Lord, we release. நாங்கள் விடுவிக்கிறோம். Lord, we release your healing. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை Lord, விடுவிக்கிறோம். we release your healing. உம்முடைய சுகத்தை நாங்கள் விடுவிக்கிறோம். Every stronghold, எல்லா அரண்களும், every weakness, எல்லா பலவீனங்களும், every sickness, எல்லா நோய்களும் be gone in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் விலகி Every போவதாக. disturbance in the mind, மனதில் இருக்கிற இடையூறுகள் எல்லாம், every confusion in the mind, மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம், hallelujah. Lord, we Hallelujah. speak clarity. நாங்கள் தெளிவை Let your பேசுகிறோம். name be injected into their mind. உம்முடைய திருநாமம் இவர்கள் மனதுக்குள் செலுத்தப்படுவதாக. Hallelujah. We are also Hallelujah. going to pray for people இப்பொழுது நாம் யாருக்காக ஜெபிக்க who போகிறோம் have a என்றால், debased mind, இருதலை கொள்ளிகளைப் போல இருக்கிறவர்களுக்கு, people who are so confused, மிகவும் குழம்பி தவிக்கிறவர்களுக்கு, some kind of a bipolar effect. ஏதோ ஒரு இருதுருவம் கோளாறு போன்று One time இருக்கிறவர்களுக்கு, you're so excited, ஒரு காலத்திலே உச்சக்கட்டத்தில் after some பரவசப்படுகிறார்கள், time கொஞ்ச நேரத்துக்குள்ளே you are going into depression. படுபாதாள மன சோர்வுக்குள் போய் You விடுகிறீர்கள். don't know how to come out of this. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது உங்களுக்கு We've தெரியவில்லை. been praying for you. உங்களுக்காக நாங்கள் The ஜெபித்துக் Lord put கொண்டிருக்கிறோம். a very deep burden ஒரு ஆழமான பாரத்தை கர்த்தர் உங்களுக்குள் to திணித்தார். pray for you. உங்களுக்காக ஜெபிக்கும்படி We are going சொன்னார். to pray right now. இப்பொழுதும் ஜெபிப்போம். Lord, we pray for such people, Lord, அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் who are ஆண்டவரே. having a confused mind. குழம்பி போன மனதில் இருக்கிறவர்களுக்கு, Even in the Bible, வேதத்திலும் கூட we read that you heal such people. அப்படிப்பட்டவர்களை குணமாக்கினீர் என்று When they came and படிக்கிறோமே. said, Lord, help me in unbelief. ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று வேண்டுதல் Lord, செய்தபோது you healed them, Lord. நீர் அவர்களை குணமாக்கினீரே Lord, கர்த்தாவே. right now, இப்பொழுதும் ஆண்டவரே, every torturous spirit,
எல்லா சித்திரவதை செய்கிற ஆவிகளும் every tormenting spirit வாதிக்கும் ஆவிகள் எல்லாம் that is trying to disturb their mind, இவர்கள் மனதிலே குழப்பத்தை ஏற்படுத்த Lord, we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் that you will reach your hand, நீருடைய கரத்தை நீட்டி touch their mind, இவர்கள் மனதை தொடுவீராக touch their mind, இவர்கள் மனதை தொடுவீராக touch their mind, இவர்கள் மனதை touch தொடுவீராக their mind, இவர்கள் மனதை தொடுமாட்டவரே every unclean thought, அசுத்தமான எண்ணங்கள் every எல்லாம் disturbing thought, எல்லா தொந்தரவு கொடுக்கும் எண்ணங்கள் every worrying thought, கவலைக்குள்ளாக்கும் எண்ணங்கள் oh, எல்லாம் every confusion, குழப்பங்கள் எல்லாம் Lord, we flush it out, நாங்கள் அடித்து we துரத்துகிறோம் flush it out, அடித்து வெளியே we துரத்துகிறோம் flush it out நாங்கள் அடித்து in துரத்துகிறோம் Jesus name. இயேசுவின் நாமத்திலே Lord, we speak your mind, உம்முடைய சிந்தை இவர்களுக்குள் let பேசுகிறோம் this mind be in you, இந்த சிந்தை உங்களிலும் இருக்க let கடவுது this mind be in you, இந்த சிந்தை உங்களிலும் இருக்க the கடவுது mind of Jesus, இயேசுவின் சிந்தை the mind of Jesus. கிறிஸ்தேசுவின் சிந்தை Lord, give them your mind, உம்முடைய சிந்தை அவர்களுக்கு கொடுங்க give them a ஆண்டவரே clarity of thoughts. ஒரு மன தெளிவின் எண்ணங்களை கொடும் From now on, இது முதற்கொண்டு every decision they take, இவர் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் it's going to be right from your throne. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து சரியாய் வருகிறதா இருப்பதாக Thank you, Lord. உமக்கு நன்றி Thank you ஆண்டவரே because you carry us so much. இவ்வளவு அதிகமாய் உள்ள அக்கறையோடு சுமக்கிறதற்காக நன்றி You're carrying us, Lord, நீங்களை சுமக்கிறீரப்பா with so much love, மிகுந்த அன்போடு with so சுமக்கிறீர் much care, அளவுக்கு அதிக with so much கரிசனையோடு compassion. மிகுந்த மனதுருக்கத்தோடு Oh, we don't சுமக்கிறீர் deserve anything from you. உம்மிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள We வருகிறது fall எங்களுக்கு down இல்லை before you. உம்முன்பாக And சாஷ்டாங்கமாய் all we விழுகிறோம் can do is நாங்கள் செய்ய முடிந்ததெல்லாம் that we can ஒன்றுதான் say hallelujah. Hallelujah என்று மாத்திரம் தான் சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அப்பா Hallelujah. இன்னும் ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி Hallelujah. Jesus, hallelujah. Praise you, Lord. Hallelujah. Yes, Lord. Hallelujah. இந்த தோள்களில் உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி சொல்லலாமா? பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஓ இயேசுவே, நீங்க கூட இருக்கும்போது நாங்க பயப்பட தேவையில்லை. தோளில் நான் கிடப்பேன். Yes, Jesus. பயமின்றி வாழ்ந்திடுவேன். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே Thank you, Lord. நன்றி ஆண்டவரே Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே Thank you for your power that has been released into the lives and the spirit, soul, body of your people. உம் மக்களுடைய ஆவி ஆத்துமா சரீர வாழ்க்கைக்குள்ளாக வெளியாக்கப்பட்டிருக்கின்ற வல்லமையின் அதிகாரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் By your power, make everything new in them. உம்முடைய வல்லமை கொண்டு இவர்களுக்குள் சகலத்தையும் புதிதாக்குவீராக Like a new creation. ஒரு புது சிருஷ்டிப்பை போல மாற்றும் Not only in their spirit and soul, ஆவி ஆத்துமாவில் மாத்திரம் அல்லப்பா even in their body, இவர்கள் சரீரங்களிலேயும் in their mind, இவர்கள் in மனதுக்குள்ளேயும் their heart. இவர்கள் இருதயத்திலேயும் Make all things new. எல்லாவற்றையும் புதிதாக்குங்கப்பா Do something new in their life. இவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை Your செய்யும் mighty presence continue to be with us. வல்லமையான உங்க பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் மத்தியில் We give you தாபரிக்கட்டும். all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம் Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. ஆமென் Amen. ஆமென் Hallelujah. ஹalleluya Hope you're all well. அனைவரும் சுகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் We miss seeing every one of you here in church. நேரிலே சபையில் உங்களை பார்க்க முடியாமல் நாங்கள் வாடுகிறோம் We are truly praying that the day will come very soon when we will all gather together and worship the Lord here in one place. நிச்சயமாகவே நாம் யாவரும் ஒன்றாக கூடி ஓரிடத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற நாள் சீக்கிரம் வரும் என்று ஆவலோடு எதிர்நோக்கி But the காத்திருக்கிறோம் Lord has been so good to us. கர்த்தரோ நமக்கு மிகவும் நல்லவராக In spite இருந்திருக்கிறார் of this lockdown, He has kept us safe. ஊரடங்கில் பொது முடக்கத்துக்குள் இருக்கும்போது நம்மை சுகபத்திரமாய் Our வைத்திருக்கிறார் congregation now are all over the world. இப்பொழுது நம்முடைய சபையார் உலகம் முழுவதும் There இருக்கிறார்கள் are so many families in so many countries joining us live. பல தேசங்களில் இருக்கும் அநேக குடும்பங்கள் நேரலையில் இணைகிறார்கள் What the Lord is doing here, the Lord is doing in every place. கர்த்தர் இங்கே செய்கிற அதே காரியத்தை எல்லா இடங்களிலும் செய்கிறார் So many testimonies of the goodness of the Lord have come even during this time, during the lockdown. கர்த்தருடைய நன்மையின் தயவை பற்றிய சாட்சிகள் ஏராளம் இந்த ஊரடங்கின் நாட்களிலும் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன. Write down what the Lord has done for you. உங்களுக்காக கர்த்தர் செய்த பாக்கியத்தை எழுதி வைத்துக் Very soon கொள்ளுங்கள். we will give you an opportunity so you can testify of the goodness of the Lord. கர்த்தருடைய எல்லா நன்மையின் தயவை குறித்து சாட்சி சொல்வதற்காக அதிசீக்கிரத்தில் உங்களுக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு கொடுக்கப்படும். As we've been updating in the past weeks, கடந்த வாரங்களிலே இதுவரை இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லி வந்தபடியே our stage project is still going on well. பலிபீடத்தை புது பொலிவுக்குள்ளாக்கும் திருப்பணி சிறப்பாக முன்னேறி வருகிறது. Due to some of the holidays we just had there's been a little bit of a delay. சில விடுமுறை காலத்தின் நிமித்தம் சற்று தாமதமாயிற்று But அவ்வளவுதான். by God's grace it's going well. ஆனால் தேவ கிருபையினால் அந்த பணி சிறப்பாக நடந்து
விருந்தேறி So வருகிறது. many of you have taken time to contribute towards that. அதற்கு உதவும்படி உங்களை அநேக நேரம் எடுத்து தாராளமாய் கொடுத்தீர்கள். This is a project that will be a blessing to everyone. இது எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் Both திட்டமாகும். young and old, it will be a blessing to you. வாலிபர் வயோதிபர் அனைவருக்குமே அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். While we don't want to burden anyone, ஒருவருக்கும் நாங்கள் பாரப்படுத்த விரும்பாத we இருக்கிற really நிலையில் felt that this is a God-given opportunity for every one of us to contribute something to the building of this altar. ஆனாலும் இந்த பலிபீடத்தை புனரமைக்கும் திருப்பணிக்காக அனைவருக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பாக தேவனே கையளித்திருக்கிற கிருபையாக எண்ணிக்கொள்கிறோம். When we read in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது every time God tells Moses and the leaders to build something, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் மோசேயிடம் தலைவர்களிடம் ஒரு காரியத்தை கட்டும்படி சொல்லும்போதெல்லாம் we read that all the congregation came forward and gave cheerfully. சபையார் அனைவருமே முன் வந்து மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுத்தார்கள் என்று படிக்கிறோம். We may not have such opportunities all the time, எந்நேரமும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கையில் கிடைக்காமல் போகக்கூடும். but this is one of those opportunities God has given us. ஆனால் அனைவருக்கும் என்று தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னான அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இதுவாகும். So please continue to pray for us. தயவு செய்து எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். Pray for the work and all the workers who are involved in it. இந்த திருப்பணிக்காக இதிலே ஈடுபட்டு செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபியுங்கள். Also we are praying that God will eliminate this coronavirus. அதோடு கூட இந்த கொரோனா தொற்று கிருவியை தேவன் முழுவதுமாக நிகிரகம் பண்ணும்படி ஜெபிக்க That வேண்டும். very soon life will go back to normal and even better. சீக்கிரத்திலே இயல்பு வாழ்க்கைக்கு முன்னிலும் அதிக சிறந்த நிலைக்கு திரும்பி செல்லும்படி நாம் வேண்டுவோம். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. God is such a loving God. கர்த்தர் ரொம்ப அன்புள்ளவர். He's been so gracious. அவர் நமக்கு மிகுந்த கிருபை உள்ளவராய் We இருந்திருக்கிறார். have been receiving so many testimonies, as Pastor Caleb said. பாஸ்டர் காலேபியா சொன்னது போல எத்தனை சாட்சிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. Recently we prayed for one young girl. சமீபத்திலே ஒரு வாலிப பெண்ணுக்காக ஜெபித்தோம். She was so much sad because she was praying for some miracles. ஒரு அற்புதம் நடந்து வேண்டும் என்று ஜெபித்தபடினால ரொம்ப துக்கத்தோடு She இருந்தார்கள். was looking for a job. ஒரு நல்ல வேலைக்காக எதிர்நோக்கி And also காத்திருந்தார்கள். she was waiting to get married. அதோடு திருமணம் நடக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்த ஒரு வாலிப பெண். We prayed for her நாங்கள் அந்த வாலிப பெண்ணுக்காக ஜெபித்தோம். along with her family. அவளுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து. God is a prayer hearing God நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், and a prayer answering அந்த God. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனுமாய் இருக்கிறார். Just last week was her birthday. கடந்த வாரம் தான் அந்த மகளுடைய பிறந்த நாள். And what they told us was அவங்க கிட்ட சொன்னது என்னவென்றால், God answered both the prayers. இருவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பதிலளித்தார். Hallelujah. Hallelujah. He gave her a good job in a very big firm. நல்லதொரு நிறுவனத்திலே தலைசிறந்த ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். And there is also a wedding proposal and alliance that they've been talking with. ஒரு திருமண வரணும் சம்பந்தம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. God is such a loving God. தேவன் மிகவும் அன்புள்ளவர். If you're still waiting for your miracle, இன்னும் உங்கள் அற்புதத்துக்காக நீங்கள் காத்துக் we are கொண்டிருந்தால் praying for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Shall we all take our offerings this morning? இந்த காலை நேரமுடைய காணிக்கைகளை எல்லாரும் கரத்தில் எடுத்துக்கொள்வோமா? I'll read a verse from the Bible. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை 1 படிக்கிறேன். Chronicles chapter 29 verse 9. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம். It said that the people rejoiced. ஜனங்கள் எல்லாரும் களி கூர்ந்தார்கள். Do you know why they rejoiced? ஏன் அவ்வளவு மகிழ்ந்தார்கள் தெரியுமா? Because they offered willingly. மனப்பூர்வமாய் அவர்கள் காணிக்கை Because கொடுத்தபடியினால், with a loyal heart they had offered willingly to the Lord, and King David also rejoiced greatly. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். Hallelujah. Hallelujah. In the kingdom of God, தேவனுடைய ராஜ்யமானது whenever we give to the Lord, எப்பொழுது நாம் கர்த்தருக்கு கொடுத்தாலும் He fills us with joy. அவர் நம்மை சந்தோஷத்தால் நிரப்பி Not விடுகிறார். only that, அது மட்டும் அல்லங்க, like what Pastor said last week, கடந்த வாரம் பாஸ்டர் சொன்னது போல the Lord is not a debtor to anybody. கர்த்தர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. In fact, one businessman, உண்மையில் சொல்ல வேண்டுமானால் ஒரு தொழில் அதிபர் இருக்கிறார்கள். he came and he contributed for the stage project. அந்த பலிபீட திருப்பணிக்கான காரியங்களை உதாரத்துவமாய் கொடுக்க முன்வந்தார்கள். And last week he shared the testimony. போன வாரம் அவர் சாட்சியை சொன்னார்கள். He said that after he contributed for this project, இந்த ஒரு திருப்பணிக்காக அவர்கள் கொடுத்த பின்பு he had a call from a client, ஒரு வாடிக்கையாளர் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். and they gave a big order to him. ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை இடத்திலே He's செய்திருக்கிறார்கள். telling, whatever I gave to the Lord, நான் கர்த்தருக்கு என்ன கொடுத்தாலும் even during this difficult time, இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் கூட the Lord gave it back to me much more. நான் கொடுத்ததை காட்டிலும் பல மடங்கு தனக்கு திரும்ப கொடுக்கிறார்
போடுகிறார் என்று சொன்னார்கள். Hallelujah. Pressed down, shaken together. அமுக்கி குலுக்கி It will come and fall into your lap. சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே He is போடப்படும். not a debtor to அவர் anybody. ஒருவருக்கும் கடனாளி அல்ல. He says, told that this client will not sign up for any new orders. இந்த வாடிக்கையாளர் எந்த ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்துக்கும் உடன்படவே மாட்டாராம். And he is a very difficult client to sign big orders. பெரிய பெரிய வர்த்தக ஒப்பந்தத்திலே அவரை கையொப்பமிட வைப்பது ரொம்ப ரொம்ப கடினமாம். But the hands of the heart of the king is in the hand of the Lord. எல்லா ராஜாக்களின் இதயம் கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. He said, within a matter of me having a cup of coffee with the client, அந்த வாடிக்கையாளரோடு ஒரு கோப்பை காபி பருகி முடிப்பதற்குள்ளேயே he signed off the big contract. பெரிய மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டு விட்டார். Hallelujah. Hallelujah. We have 1,000 orders. almost 1,500 orders. ஏறக்குறைய 1500 பொருட்களுக்கான ஒரு ஒப்பந்தம் அது. During this time, இந்த நாட்களிலே anything is possible with God. எதுவுமே நம்முடைய தேவனால் சாத்தியம்தான். Hallelujah. Hallelujah. You want to share these testimonies? இந்த சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? We want to share those testimonies இந்த சாட்சிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் என்றால் because ஏனென்றால் faith comes by hearing and by hearing the word of God. விசுவாசம் கேள்வினாலே வரும், தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே We வரும். will encourage one another with our testimonies. நம்முடைய சாட்சிகளால் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்போம். We will brag about who our God is. நம்முடைய தேவன் யார் என்று பெருமிதமாய் தம்பட்டம் அடித்துக் கொள்வோம். That brother said, usually to get 300 of those products to be ordered, he has to run behind the client for a long time. அந்த சகோதரர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு பொருட்களை ஒரு 300 பொருட்கள் மற்றவர்கள் வாங்க செய்வதற்கு வாடிக்கையாளர்கள் பின்பாக பல நாட்கள் அலைந்து கொண்டே இருக்க வேண்டுமாம். He said, but in a matter of having a cup of coffee, ஆனா சொன்னார், பாஸ்டர் ஐயா, ஒரு கோப்பை காபி பருகுவதற்குள்ளாக 1,500 things were ordered, just like that. கண்ணிமைக்கும் நேரத்தில் சற்றென்று 1500 பொருட்களுக்காக ஒப்பந்தமாகி விட்டது என்றார்கள். He said, I couldn't believe it. It's never happened like that before. இதுக்கு முன்பு இப்படி எல்லாம் நடந்ததே இல்லை, நம்ப முடியல ஐயா என்று He said, சொன்னார். immediately I remembered that what I contributed to the stage project. உடனே தான் பலிபீடத்தின் திருப்பணிக்கு நான் கொடுத்த காணிக்கை தான் நினைவில் வந்தது என்றார்கள். Hallelujah. Hallelujah. What a good God we serve. எவ்வளவு நல்ல தேவனை சேவிக்கிறோம் பாருங்கள். Hallelujah. Shall we take our tithes and offerings in our hand? நம்முடைய காணிக்கை தசமபாகங்களை கையில் எடுத்துக்கொள்வோமா? Lord, we come before your throne of grace. கர்த்தாவே, உம்முடைய கிருபாசனத்துக்கு முன்பாக வந்திருக்கிறோம். Lord, as we give these offerings and tithes, இந்த காணிக்கை தசமபாகங்களை நாங்கள் படைக்கும்போது Lord, fill us with your joy. உங்க மகிழ்ச்சியால் எங்களை நிரப்புங்கப்பா. Like as we read in the Bible, நாங்கள் வேதத்தில் படித்தது போலவே the people greatly rejoiced. ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்களே. Lord, fill your people with joy. உம்முடைய ஜனங்களை சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா. Rejoice, let them rejoice in your presence. உம்முடைய பிரசன்னத்தில் இவர்கள் மகிழ்ந்து களிகூறுவார்களாக. Take care of all their needs. இவர்கள் தேவைகளை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. Bless them. இவர்களை ஆசீர்வதிங்க. Make them a blessing. இவங்களை ஆசீர்வாதமா மாற்றுங்கப்பா. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம். God is a good God. கர்த்தர் நல்லவர். I just wanted to share a few telephone numbers. ஒரு சில தொலைபேசி எண்களை மாத்திரம் சொல்லுகிறேன். Most of you who know my personal number, பெரும்பாலான என்னுடைய தனிப்பட்ட கைபேசி எண்ணை அதிகமானோர் அறிந்திருக்கிறீர்கள். you send your prayer request directly to me. நீங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நேரடியாக என்னிடமே அனுப்பி விடுங்கள். And it is night or day. அது இரவோ பகலோ, Whenever I turn my phone, நான் எப்பொழுது என் கைபேசி ஏக்கினாலும், when I read your message, உங்கள் செய்தியை படித்ததும், Pastor Caleb and I, we either call you or we reply to you. பாஸ்டர் காலேபும் நானும் ஒன்று உங்களை அழைப்போம், இல்லாவிட்டால் பதில் அனுப்புவோம். We will be praying for your prayer request. உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். But there are some of you who don't know my number. ஒரு சிலருக்கு என்னுடைய கைபேசி எண் தெரியாமல் So I இருக்கலாம். want to give a new number to you. உங்களுக்கு ஒரு புதிய அழைக்கும் எண்ணை கொடுக்கிறேன். This number is exclusively for prayer requests. இந்த ஒரு கைபேசி எண் பிரத்யேகமாக ஜெப விண்ணப்பத்திற்காக மாத்திரமே பயன்படும். Not for anything else. வேறு எதற்குமே இதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. Only for prayer requests. ஜெப விண்ணப்பங்களுக்காக மாத்திரமே பிரத்யேகமான It's a பயன்பாடு. WhatsApp number. இதுதான் ஒரு புலனத்தின் எண். Nobody will answer the phone, நீங்க கூப்பிட்டால் யாரும் பதில் கொடுக்க மாட்டார்கள். but you can send WhatsApp. ஆனால் நீங்கள் புலனத்தில் செய்தி அனுப்பலாம். The number is, அந்த எண் என்னவென்றால், we will display it on the screen. திரையில் இப்பொழுது நாங்கள் காண்பிக்கிறோம். It's 7823 7823 93 93 9015. 9015. Please make a note of this number தயவு செய்து இந்த எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். and send your prayer request. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்கள். For all general questions, பொதுவான விவரங்கள்
விவரங்களை கேட்பு விரும்பினால் I am sure most of you know the office number. பெரும்பாலானோருக்கு நம் சபையின் அலுவலக எண் தெரியும் என்று நினைக்கிறேன். We will display it on the screen. அதையும் திரையிலே காண்பிக்கிறோம். This number you can either call, இந்த நண்பரை ஒன்று நீங்கள் அழைக்கலாம், somebody will answer, யாராவது பதில் சொல்லுவார்கள், or you can send WhatsApp. இல்லாவிட்டால் புறணத்தில் செய்தி அனுப்பலாம். The last two numbers or it will end in 10. கடைசி இரண்டு எண்களும் 10 என்று முடியும். Kindly make a note of these numbers, தயவு செய்து இந்த எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். because sometimes people say we try to call nobody, we are not able to reach. நாங்கள் எவ்வளவோ கூப்பிடுகிறோம், ஆனால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சில நேரங்களில் மக்கள் வேதனைப்படுகிறீர்கள். Call the office number, அலுவலக எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள், somebody will answer. யாராயிலும் பதில் கொடுப்பார்கள். Hallelujah. Hallelujah. We will love to connect with you, உங்களோடு எப்போதும் தொடர்பில் இணைந்திருக்க but we are விரும்புகிறோம். always praying for you. ஆனாலும் எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபித்துக் God கொண்டே is a இருக்கிறோம். good God. கர்த்தர் நல்லவருங்க. He loves every one of us so much. ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசிக்கிறார். We're going to meet everyone very soon சீக்கிரத்தில் அனைவரையும் நேரில் சந்திக்க போகிறோம். at the appointed time. கர்த்தர் குறித்த நேரத்தில் சந்திப்போம். We will worship the Lord together. சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். Hallelujah. Hallelujah. Now is the time to go along with Joseph and see how he lives his life in palace. யோசேப்போடு கூட சேர்ந்து போய் அரண்மனையிலே அவர் எப்படி வாழ்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். Are இப்பொழுது you excited to study the word of God? தேவனுடைய வசனத்தை படிக்க உங்களுக்கு பரவசம் தானா? The word of God is so pure, தேவனுடைய வசனம் மிகவும் தூய்மையானது, so rich, அவ்வளவு வளம் so கொளிக்கக்கூடியது, powerful. மிகவும் வல்லமை நிறைந்தது. Hallelujah. Hallelujah. Be blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள். Hallelujah. Shall we look to the Lord before we go to the word of God? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போதாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for your wonderful presence in our homes and our lives. எங்கள் வீடுகளிலே வாழ்க்கையிலே வியாபித்திருக்கும் உம்முடைய அற்புதமான பிரசன்னத்துக்காக நன்றி சொல்கிறோம். Thank you for the wonderful time of worship. உம்மை ஆராதிக்கும் முடித்த அற்புதமான நேரத்துக்காக நன்றி Lord, சொல்கிறோம். even now speak to us. இப்போதும் அடியார்களோடு பேசும் கர்த்தாவே, We are longing to hear from you. உம்மிடமிருந்து கேட்க ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். Lord, what is it that you want us to know? கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன விரும்புகிறீர்? Reveal it to us. அதை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. You promise to reveal even hidden things to us. உம்முடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளாக மறைவானவைகளை வெளிப்படுத்துவதாக சொன்னீரே. What is that you are going to do in our lives? எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படி என்ன செய்ய போகிறீர்? What is that you want us to do in the coming days? இனி வரும் நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீர்? Speak to us. அதை குறித்து எங்களோடு At பேசும். the same time, transform us. அதே நேரம் எங்களை மறுரூபமாக்கி விடும். Fill us with great grace. மிகுந்த கிருபையினால் எங்களை ஆட்கொள்ளும். And your will be done. உம் திருச்சித்தம் ஒன்றே நிறைவேறட்டும். Speak to us. எங்களோடு In பேசும் Jesus' கர்த்தாவே. name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். For the past many weeks, the Lord has been guiding us to meditate on the life of Joseph. கடந்த பல வாரங்களாக யோசேப்பின் வாழ்க்கை குறித்து தியானிப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். Mainly Joseph's journey to his place of destiny. பிரதானமாக யோசேப்புக்கு குறிக்கப்பட்ட இலக்கை நோக்கி அவருடைய வாழ்க்கை பயணத்தை கவனிக்க In செய்திருக்கிறார். his life, it was the palace of the Pharaoh. அவருடைய வாழ்க்கைக்கு அது பார்வோனின் அரண்மனைதான் குறிக்கப்பட்ட இலக்கு. I believe in the same way the Lord is taking everyone on a journey. அதுபோலவே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு பயணத்திலே கொண்டு போகிறார் என்று நான் நம்புகிறேன். It is surely a journey towards the destiny God has prepared for us. நிச்சயமாகவே நமக்காக தேவன் நிர்ணயித்திருக்கும் குறிக்கோளை நோக்கிய ஒரு வாழ்க்கை பயணம் இதுவாகும். For Joseph, it was for him to become the ruler of Egypt. யோசேப்புக்கு அவர் எகிப்து தேசத்தின் அதிபதியாக வேண்டும் என்பது தேவன் குறித்திருந்த இலக்காகும். To you, wherever God has planned for that place to be your place of blessing your destiny. உங்கள் வாழ்க்கை குறித்து எது உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இலக்காய் இருக்கும்படி தேவன் திட்டமிட்டு நிர்ணயித்திருக்கிறாரோ. You might be born in the same family. நீங்கள் ஒரே குடும்பத்துக்குள் பிறந்திருக்கலாம். Doesn't mean everyone in the family will have the same destiny. அதற்காக குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையின் குறிக்கோளும் ஒன்று போல் இருக்கும் என்று அர்த்தம் எடுத்து The விடக்கூடாது. Lord wants you to know He has a unique plan for every one of you. உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் விசேஷித்த தனித்தன்மையின் திட்டம் வகுத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். Don't put unwanted pressure on yourself and others to become just like somebody else. வேறு ஒருவரை போல மாறியாக வேண்டும் என்ற ஒரு அழுத்த தாக்கத்தை தேவையில்லாமல் உங்கள் மீதோ மற்றொரு மீதோ நீங்கள் திணித்து விட வேண்டாம். God's plan for you is a unique plan. உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய திட்டம் அற்புதமானது. But definitely it is a grand plan. நிச்சயமாகவே அது கோலாகலமான அபார திட்டமாகும். Hallelujah. Hallelujah. And once we reach the destiny, அந்த இலக்கை நாம் ஒரு முறை போய் அடைந்ததும் that is not the end of the journey. அதோடு பயணம் முடிவடைவதில்லை. When we look at the life of Joseph, யோசேப்பின் வாழ்க்கையை திரும்பி நோக்கும்போது there was a journey he had to go through until he reached the palace. அரண்மனை
அரண்மனைக்கு வந்து சேரும் மட்டும் அவர் ஒரு பாதையில் பயணிக்க வேண்டியதாக இருந்தது. Now that he has reached the palace, இப்பொழுதோ அரண்மனைக்கு வந்து சேர்ந்து விட்ட நிலையில், yes, he has reached the destiny. ஆம், அவருக்கு குறிக்கப்பட்ட இலக்கை அடைந்து விட்டார், உண்மைதான். But definitely that was not the end of his journey. ஆனால் நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கை பயணத்தின் முடிவு அதோடு இருந்து விடவில்லை. So what is the palace? அப்படி என்றால் அரண்மனை என்றால் என்ன? Palace is a place of opportunities. அரண்மனை என்பது வாய்ப்புகளின் தருண இடமாகும். It is an environment where you can grow. நீங்கள் வளர்வதற்கு ஏதுவாக கிடைத்திருக்கும் அனுகூலமான சூழ்நிலையாகும் அது. That place of destiny or place of blessing God wants you to reach is a place where you can expand. நீங்கள் போய் அடைய வேண்டும் என்று தேவன் உங்களுக்காக நிர்ணயித்திருக்கும் அந்த லெக்கான உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளில் நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். It is a place where God can exalt you. அந்த இடத்தில் வைத்துதான் தேவன் உங்களை உயர்த்த முடியும். It is a place where you can become all that God wants you to be. தேவன் எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி நீங்கள் மாறுவதற்கு ஏதுவான இடம்தான் அது. Now that Joseph had reached that place of blessing, இப்பொழுதும் யோசேப்பு அந்த ஆசீர்வாதமான ஸ்தானத்தை எட்டி பிடித்து விட்ட நிலையில், now a new season begins in his life. அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு புதிய காலம் துளிர் விடுகிறது. A time when he should start inheriting all the blessings that God has already prepared for him. ஏற்கனவே அவருக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஆசீர்வாத பாக்கியங்களை எல்லாம் அவர் சுதந்தரித்துக் கொள்வதற்கான காலம் கனிகிறது. But to inherit those blessings, he had to get to that place of blessing. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் அவர் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு போய் சேர்ந்தால்தான் சாத்தியம். Hallelujah. Hallelujah. So for the past many weeks, my wife and I, we've been dealing with this topic of Joseph's life and his journey to the palace. கடந்த பல வாரங்களாகவே அடியேனும் என்னுடைய துணைவியாருமாக யோசேப்பின் வாழ்க்கை கண்டு நியமிக்கப்பட்டிருந்த அந்த லக்கை நோக்கி அவர் மேற்கொண்ட வாழ்க்கை பயணத்தை குறித்து பகிர்ந்து கொண்டு வந்தோம். Now that he is in the palace, இப்பொழுதும் அவர் அரண்மனைக்குள் வந்து சேர்ந்து விட்டபடியால், now that he is in that place of blessing, இப்போதும் அவர் அந்த ஆசீர்வாதத்தின் ஸ்தானத்தில் இருக்கிறதினால், from today onwards we are going to see இன்று முதல் எதை தியானிக்க போகிறோம் என்றால், what Joseph had to do in that place of destiny for him to inherit the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக யோசேப்பு தான் குறிக்கப்பட்ட லக்கை அடைந்த பின் என்ன செய்ய வேண்டும் என்பதே தியானம். See, the palace surely could be a nice place. நிச்சயமாகவே அரண்மனை ஒரு இனிய நல்ல இடமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். Place where everything will be nice and going well. எல்லாமே சுமூகமாக நன்றாக அனுகூலமாக போகிற இடம்தான் அது. But once the king gets upset or angry, ஆனால் ஒருமுறை ராஜா கோபப்பட்டு பதட்டம் அடைந்து விட்டார் என்றால், the same palace could become a deadly place for somebody. அதே அரண்மனை ஒருவருக்கு மரணத்துக்கே தான் அழிவின் இடமாக மாறிவிடக்கூடும். When we read the book of Daniel and many other Old Testament books, தானியேல் புத்தகங்கள் உட்பட அநேக பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை படிக்கும் போதெல்லாம் அறிகிறோம், we can see easily how one day the palace is a nice place for someone. ஒரு நாள் எவ்வளவு எளிதாக ஒருவருக்கு இனிதான இடமாக அந்த அரண்மனை இருந்த போதிலும் கூட, but just like that they can get thrown in the lion's den. கண்ணி வைக்கும் நேரத்தில் அவர்கள் சிங்ககவிக்குள் வீசி எறியப்படுவதற்கான அபாயம் உண்டு என்பதை அறிகிறோம். Just like that they can be sentenced to death by the king. சட்டென்று ராஜாவினால் மரணாக்கினைக்குட்படுவதற்கு அவர்கள் தீர்ப்பதிக்கப்பட்டாகிவிட்டது. So we need to know how to behave, how to do things in the palace. அரண்மனையில் இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிவகையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In today's life, இன்றைய வாழ்க்கையில் many people, God gives them a good job. அநேகருக்கு தேவன் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறார். God puts them in a nice company. ஒரு அருமையான நிறுவனத்தில் தேவன் அவர்களை பணியமர்த்துகிறார். But how often we hear they're not able to stay there for too long. ஆனாலும் நீண்ட காலம் அவர்கள் இந்த இடத்திலே தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்பதை குறித்து எத்தனை முறை நாம் கேள்விப்படுகிறோம். Either they get fired or they quit. ஒன்று அவர்கள் வேலையை விட்டு தூக்கப்பட்டு விடுகிறார்கள், இல்லாவிட்டால் தாங்களை விட்டு ஓடி விடுகிறார்கள். Even if they survive, some people survive the company and its cultures. அப்படியே அந்த நிறுவனத்தின் கலாச்சார தாக்கங்களுக்கு எல்லாம் சில தாக்குப்பிடித்து சமாளித்தாலும், they are not able to flourish or prosper in that place. அந்த இடத்தில் அவர்களால் வளம் கொழித்து வாய்க்கவோ தழைத்து செழித்தோங்கவோ முடிவதில்லை. They are not able to go higher than when they joined that company originally. நிறுவனத்திலே ஆரம்பத்தில் பணிக்கு சேர்ந்த நிலையிலிருந்து அவர்களால் உயர்ந்து மேலெழும்பி வளரவே முடியவில்லை. When we look at the life of Joseph, யோசேப்பின் வாழ்க்கை கவனிப்போமானால், he did not have a degree in how to flourish in a palace. அரண்மனையில் செழித்தோங்குவது எப்படி என்பதற்கு அடுத்த காரியத்தில் அவர் கற்று தேர்ந்து பட்டம் வாங்கினவர் அல்ல. So how did Joseph learn not only to survive the palace but to flourish and prosper in that palace? அப்படி இருக்க புதிதான அரண்மனையின் சூழ்நிலையிலே தாக்குப்பிடித்து சமாளிப்பதற்கு மட்டுமல்ல, அரண்மனையிலே வளம் கொழித்து செழித்து உயர்வதற்கு ஏதுவாக எப்படி யோசேப்பால் முடிந்தது? So the topic of the message today is, you can call it enduring the palace. இன்றைய செய்தியின் தலைப்பை அரண்மனையின் சுகவாசத்தை தாக்குப்பிடித்து சகித்துக் கொள்ளுதல் என்று தலைப்பிடலாம். After being thrown in the pit,
படுகொலிக்குள் தள்ளப்பட்ட பின்னர், after being sold as a slave, ஒரு அடிமையாக விலைக்கு விற்கப்பட்ட பின்னரும், after going through all that in Potiphar's house, போத்திபாரின் வீட்டிலே சொல்லொண்ணா துயர வேதனையின் பாதையை உருவ கடந்து வந்த பின்னரும், after spending all those years in prison, அத்தனை ஆண்டுகளையும் சிறைச்சாலையிலேயே செலவிட்ட பின்னரும், now that God has brought Joseph into the palace, இப்பொழுதோ தேவன் யோசேப்பை அரண்மனைக்குள் கொண்டு வந்து விட்டார். God does not want Joseph to waste any time. இனியும் யோசேப்பு ஒரு நொடி பொழுதையும் வீணாக்க தேவன் விரும்பவில்லை. God is like a good father. தேவன் ஒரு நல்ல தகப்பனை He போன்றவர். wants his children to come up in life. வாழ்க்கையில் தம்முடைய பிள்ளைகள் முன்னுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர். He wants his children to inherit even blessings they don't qualify for. எந்த ஆசீர்வாதங்களுக்கு தங்கள் பிள்ளைகள் தகுதி அடையவில்லை என்றாலும் அதையும் தம் பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறவர். When you look at your own life, உங்கள் சொந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது, how many hardships have you been in the past years? கடந்த ஆண்டுகளில் எத்தனை கஷ்ட பாதைகள் வேதனைகளை கடந்து How வந்தீர்கள்? many dangers? எவ்வளவு ஆபத்துகளை கடந்தீர்கள்? How many tears? எவ்வளவு கண்ணீர் வடித்தீர்கள்? How many storms? எவ்வளவு புயல்களை சந்தித்தீர்கள்? How many battles? எத்தனை போர்க்களங்களை எதிர்கொண்டீர்கள்? Finally the Lord has brought you to this place. கடைசியாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டாரே. The place where you are right now. இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற இந்த இடமானது, God does not want you to waste any time. இனியும் நீங்கள் காலத்தை வீணடிக்க தேவன் விரும்பவில்லை. As a good father, ஒரு நல்ல from தகப்பனாக that place, அந்த இடத்திலிருந்து He wants you to start inheriting many things. அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்று தேவன் He விரும்புகிறார். has so many blessings in mind just for you. உங்களுக்காகவே அவர் மனதில் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை நிர்ணயித்திருக்கிறார். Are you ready for a season of inheriting? சுதந்தரித்துக் கொள்ளும் காலத்திற்கு நீங்கள் ஆயத்தம் தானா? Shall we all say amen? ஆமென் என்று சொல்லுவோமே. Lord, I'm ready. ஆண்டவரே, நான் ஆயத்தம் ஐயா. Lord, I'm ready to inherit all that you have for me. எனக்காக கர்த்தர் வைத்திருக்கும் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள நான் தயார் ஆண்டவரே. God doesn't want you to just survive that company. அந்த நிறுவனத்திலே ஏதோ தாக்கு பிடித்து சமாளித்து விட்டால் போதும் என்ற நிலையில் நீங்கள் இருக்க தேவன் விரும்பவில்லை. He doesn't want you to just barely survive in that business. எப்படியோ அந்த தொழில் வியாபாரத்திலே தாக்கு பிடித்து விட்டால் போதும் என்று தேவன் உங்களை விரும்பவில்லை. He doesn't want you to say, Pastor, I'm barely surviving in my work. எப்படியோ பாஸ்டர் ஐயா வேலையில தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கின்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்ல கேட்க அவர் விரும்பவில்லை. My business is going okay, but we have not sunk yet. தொழில் வியாபாரம் எப்படியோ இன்னும் மூழ்கி போகாம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. No, He didn't take you through the valley of the shadow of death for that. இதற்காக உங்களை அவர் மரணங்களின் பள்ளத்தாக்கின் ஊடாக அழைத்து செல்லவில்லை. So you would barely survive that place. எப்படியோ அடித்து பிடித்து சமாளிப்பதற்காக உங்களை வைக்கவில்லை. He wants to give you promotion after promotion in that place. அந்த இடத்திலே உயர்வின் மேல் உயர்வில் உங்களை முன்னேற வைக்க விரும்புகிறார். He wants that place to become your source of blessing. அந்த இடம்தான் உங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக தேவன் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants you to inherit some blessings in that place which are humanly impossible. மனுஷீகமாக சுதந்தரித்துக் கொள்ள சாத்தியமே இல்லாத சில ஆசீர்வாத வாக்கியங்களை அந்த இடத்திலிருந்து நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் செய்ய He விரும்புகிறார். wants to give you some financial blessing and even a salary increase that is impossible with man. மனுஷர்களால் எவ்வளவு நினைத்தாலும் கொடுக்கவே முடியாத சில பண ஆசீர்வாதத்தின் சம்பள உயர்வை அங்கே இருந்து தேவன் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று He விரும்புகிறார். wants to give you positions you surely do not qualify for. நிச்சயமாகவே நீங்கள் தகுதி நிலை அடையாத பதவிகளை அங்கிருந்து உங்களுக்கு தேவன் கொடுக்க He விரும்புகிறார். wants you to own things you never can even imagine. ஒருபோதும் உங்கள் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத பாக்கியங்களை நீங்கள் அங்கிருந்து சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். You are going to say soon, I never imagined I will own this. இதெல்லாம் எனக்கு சொந்தமாக கிடைக்கும் என்று நான் கற்பனையிலும் நினைத்ததே இல்லை என்று சீக்கிரத்தில் நீங்கள் சொல்ல Are you போகிறீர்கள். ready? அதுக்கு நீங்கள் ஆயத்தமா? Shall we all open our mouth? எல்லாரும் வாயை திறப்போமா? Shall we all say by faith? எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். Close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Say by faith. விசுவாசத்தோடு சொல்லுங்கள். God wants to take me higher. தேவன் என்னை உயர கொண்டு போக விரும்புகிறார். God wants to take me higher. தேவன் என்னை இன்னும் உயரத்தில் கொண்டு போக God விரும்புகிறார். wants to make me bigger. தேவன் என்னை பெரிதாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to make me great. தேவன் என்னை மிகவும் பெரியவனாக்க விரும்புகிறார். He wants to make me very great. தேவன் என்னை வர வர மிகவும் பெரியவனாக்க He wants விரும்புகிறார். me to become a symbol of success in this world. இந்த உலகத்திலே வெற்றியின் அடையாள சின்னமாக என்னை தேவன் மாற்ற Very விரும்புகிறார். soon I will become all that wants me to become. தேவன் விரும்புகிறபடி அதி சீக்கிரத்தில் நான் மாறி விடுவேன். I will inherit all that He wants me to have. தேவன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிற எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வேன். Don't judge me right now. இப்போதைக்கு என்னை பார்த்து தீர்த்து விடாதீர்கள். World, don't judge me right now. உலகமே என்னை இந்த நிலையிலே நிதானித்து விடாதீர்கள். I am not there yet. நான் இன்னும் போய் சேரவில்லை. But I will get there by my God. ஆனாலும் என் தேவனால் சீக்கிரம் நான் அந்த இலக்கை அடைவேன். I will get there with my God. என் தேவனோடு கூட நான் அங்கே போய் சேருவேன். Hallelujah. 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 Confess this every day. ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கையிடுங்கள். So your own ears can hear it. உங்கள் காதுகளே அதை கேட்கும்படி செய்யுங்கள். God wants
wants you to, dear brother, dear sister, not only survive but flourish in that place. அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இருக்கிற நிலைமையில் அந்த இடத்திலே தாக்குப்பிடித்து சமாளிக்க மட்டுமல்ல, அங்கே நீங்கள் தலை தோங்கி தலையெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants you to become established in that place. அந்த இடத்திலே நீங்கள் அசைக்க முடியாத அளவுக்கு நங்கூரமாக்கி ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று Yes, விரும்புகிறார். Joseph is not an Egyptian. ஆம், யோசேப்பு ஒரு எகிப்தியன் இல்லை என்பது He is உண்மைதான். a Hebrew from somewhere else. வேறு எங்க இருந்து வந்த ஒரு எபிரேயன் தான். But don't feel like a stranger. ஆனாலும் அந்நியனை போல It உணராதீர்கள். is God who's establishing you there, Joseph. யோசேப்பே, உம்மை அந்த இடத்திலே ஸ்தாபித்து நிறுவுகிறவர் தேவனே. Learn to accept where God has placed you. தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்தில் அதை ஏற்று தழுவிக்கொள்ள பழகிக் You, கொள்ளுங்கள். God wants you to become fruitful in that place. அந்த இடத்தில் தேவன் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று God விரும்புகிறார். looked at Abraham and said, Abraham, I'm going to make your name great. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று தேவன் சொன்னார். That is your God. அதுதாங்க உங்கள் தேவன். God of Abraham is your God. ஆபிரகாமின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். That day he spoke to your father Abraham. அந்நாளில் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமோடு அவர் பேசினார். Today he is speaking to you, the descendant, the seed of Abraham. இன்றைக்கோ ஆபிரகாமின் பின்வழி தோன்றலாய் இருக்கும், அவருடைய சந்ததியாய் இருக்கும் உங்களோடு கூட அவர் நேருக்கு நேர் பேசுகிறார். You're not a nobody. நீங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. You are destined for greatness. மேன்மைக்காக நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். Don't desire ordinary things. சராசரி சாமானிய விஷயங்களை ஆசைப்பட்டு Because விடாதீர்கள். God wants you to become extraordinary. தேவன் நீங்கள் அசாதாரணமானவர்களாக பெற வேண்டும் என்று விரும்புகிறார். Don't set your mind on the natural. இயற்கையின் மேல் உங்கள் கண்களை பதித்து விடாதீர்கள். When God wants you to live the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருவாழ்வை நீங்கள் வாழ தேவன் விரும்புகிறாரே. Don't desire just earthly things. பூமிக்குரியவர்கள் மீது மட்டும் நாட்டம் கொண்டு விடாதீர்கள். When God wants you to enjoy heavenly things here on earth. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே உன்னதங்களில் உள்ள பாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்திருக்கிறாரே. Today very quickly we're going to see three things அதிசீக்கிரம் இன்றைக்கு மூன்று காரியங்களை கவனிக்க that போகிறோம். Joseph had to learn to do யோசேப்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்த காரியங்கள். in order to endure and flourish in that palace. அரண்மனையின் சுகவாழ்விலே தாக்குப்பிடித்து தலை தோங்குவதற்கு யோசேப்பு கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று காரியங்கள். After God takes Joseph to the palace, யோசேப்பை தேவன் அரண்மனைக்குள் கொண்டு போய் சேர்த்த பின்னர் in that palace, அந்த அரண்மனைக்குள்ளே number one, முதலாவதாக Joseph had to fulfill his part. யோசேப்பு தன்னுடைய பங்கை செவ்வனே நிறைவேற்றி முடிக்க வேண்டியதாக இருந்தது. Joseph had to fulfill his part. யோசேப்பு தன் பங்கை செவ்வனே செய்ய வேண்டும். Secondly, he had to find his purpose. இரண்டாவதாக தன் வாழ்க்கை நோக்கத்தை அவர் கண்டறிந்து விட வேண்டும். Thirdly, in that place he had to face his past. மூன்றாவதாக அந்த இடத்திலே அவர் தன் கடந்த காலத்தை எதிர்கொள்ள வேண்டும். I don't think I'll be able to finish even point 1 today. முதல் குறிப்பையோ இன்றைக்கு முடித்து விட முடியும் என்று நினைக்க முடியவில்லை. We'll see how far we can go. எவ்வளவு தூரம் போக முடியுமோ கவனிப்போம். Number one, முதலாவதாக once you are in that palace, ஒரு முறை அரண்மனைக்குள் நீங்கள் வந்து சேர்ந்து விட்டார். once he was there, Joseph had to learn to fulfill his part. ஒரு முறை யோசேப்பு அரண்மனைக்குள் வந்த உடனே தன் பங்கை நிறைவேற்றுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. See, once he is there in the palace, அரண்மனைக்குள் அவர் வந்து சேர்ந்து விட்ட உடனே, even though there might have been so many things now Joseph had to learn, இப்பொழுது அரண்மனைக்கு அடுத்த எத்தனையோ பல காரியங்களை யோசேப்பு கற்றுத் தேர வேண்டியதாக இருந்தாலும், many things he had to adapt to, அநேக காரியங்களுக்கு அவர் ஒத்துப்போக வேண்டியதாக இருந்தது. so many new people in the palace, அரண்மனையிலே பல புதிய மக்களை சந்திக்கிறார். so many different politics, வித்தியாசமான பலதரப்பட்ட அரசியல் சிக்கல்கள். even though there might have been so many things to distract him there, அவருடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு ஏதுவான எண்ணிறந்த விஷயங்கள் அங்கே தலைதூக்கி இருந்தாலும், the most important thing Joseph had to remember every moment all the time is, ஒவ்வொரு சனப்பொழுதும் எப்பொழுதும் யோசேப்பு தன்னுடைய மனதிலே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்த முக்கியமான காரியம் என்னவென்றால், what is that? அது என்ன? The reason he was brought into the palace. அரண்மனைக்குள்ளாக அவர் கொண்டு வரப்பட்டதற்கான காரணம். What was the reason? அந்த காரணம் என்ன? It was to meet the needs of the Pharaoh. பார்வோனின் தேவைகளை சரியாக சந்திக்கவே. That's it. அவதான். He can make a sticker and paste it. ஒரு சுவரொட்டி எடுத்து அதை ஒட்டி வைத்துக் As கொள்ளலாம். long as he remembers to meet the needs of the Pharaoh, he will be okay in the palace. பார்வோனுடைய தனிப்பட்ட தேவைகளை சந்திக்கவே தான் இங்கே இருக்கிற என்பதை மனதில் வைத்திருக்கிற வரைக்கும் அரண்மனையிலே அவருக்கு சுகவாசம் தான். Joseph was not brought into the palace for sightseeing. சுற்றுலாவுக்காக காட்சி பார்ப்பதற்காக யோசேப்பு அரண்மனைக்குள் கொண்டு வரப்படவில்லை. He was not brought into the palace because of his good behavior in the prison. சிறைச்சாலையிலே அவருக்கு இருந்த நன்னடத்தை நிமித்தமாக யோசேப்பு அரண்மனைக்குள் கொண்டு வரப்படவில்லை. Not for his skills, not for his ability. அவருடைய திறமைகள் நிமித்தமோ ஆற்றல் நிமித்தமோ அரண்மனைக்குள் கொண்டு வந்து சேர்க்கப்படவில்லை. The reason was to meet the needs of the Pharaoh. பார்வோனின் தேவைகளை சந்திப்பதற்கான காரணத்திற்காக அரண்மனைக்குள் வந்திருக்கிறார். Today many people pray for a job. இன்னைக்கு அநேகர் ஒரு வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறார்கள். And God gives them a good job. நல்ல வேலையை தேவனும்
கொடுக்கிறார். puts them in a nice company. ஒரு அருமையான நிறுவனத்திலே பணியில் அமர்த்துகிறார். As time goes by, நாட்கள் செல்ல செல்ல they make so many friends. அநேக நண்பர்களை இங்கே பழகிக் கொள்கிறார்கள். Company has its own cultures and fun. நிறுவனத்துக்கென்றே தனியா சந்தோஷப்படுத்தும் பொழுதுபோக்கும் கலாச்சாரங்கள் இருக்கின்றன. So many things to distract them. அவர்களுடைய கவனத்தை சிதறடிக்க எண்ணிருந்த விஷயங்கள் தலையெடுக்கின்றன. Eventually they forget the very reason for which they were brought into that company. காலப்போக்கில் அந்த நிறுவனத்துக்குள்ளாக ஏன் பணிபுரியும்படி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள் என்ற முக்கியமான காரணத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். They would forget the very people who hired them. அவர்களை வேலைக்கு அமர்த்தினவர்களே மறந்து விடுவார்கள். They would forget why they were hired. ஏன் அந்த பணிக்கு தாங்கள் அமர்த்தப்பட்டோம் என்ற காரணத்தை மறந்து விடுவார்கள். They forget who it is they need to please. யாரை அவர்கள் பிரியப்படுத்த வேண்டும் என்ற முக்கியமான அம்சத்தையே மறந்து They விடுகிறார்கள். forget everything. எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். See, when time comes for you to leave the prison and come to the palace, சிறைச்சாலையை விட்டு வெளியே அரண்மனைக்கு நீங்கள் வருவதற்கான நேரம் வரும்போது கவனியுங்கள். most of the time God will use a person of authority to bring you out of the palace prison into the palace. அதிகமான நேரங்களிலே சிறைச்சாலைக்குள் இருக்கிற உங்களை அரண்மனைக்குள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அதிகார பொறுப்பில் பதவியில் இருக்க ஒரு மனிதனை தேவன் In பயன்படுத்துவார். the same way, அதே விதமாக every time God's time comes to promote you, உங்களை உயர்த்துவதற்காக தேவன் குறித்த நேரம் வரும்போதெல்லாம் most of the time God will put you in favor with someone. பெரும்பாலான சமயங்களிலே யாரோ ஒருவருடைய தயவின் கீழ் தேவன் உங்களை காணப்படும்படி செய்வார். A person who has the authority and the power to promote you. உங்களை உயர்த்துவதற்கு அதிகாரமும் செல்வாக்கும் உள்ள ஒருவருக்கு கீழ் நீங்கள் இருப்பீர்கள். And it is your duty to submit to that person's authority. அந்த மனுஷனுடைய அதிகாரத்தின் கீழ் அடிபணிய உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டியது உங்கள் It கடமையாகும். is your duty to respect that person, அவர்களை மதிக்க வேண்டியது உங்கள் மீது இருக்கும் கடமையாகும். to honor that person, அந்த நபரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். obey that person. அந்த நபருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய See, வேண்டும். before God could place Joseph in a position of authority, அதிகாரமுள்ள ஆளுமையின் பதவியில் யோசேப்பை கொண்டு போய் தேவன் அமர்த்துவதற்கு முன்பதாக பாருங்கள். before God can make him the ruler of Egypt, எகிப்தின் அதிபதியாக யோசேப்பை தேவன் அரியணையில் அமர்த்துவதற்கு முன்பதாகவே Joseph had to learn to respect authority that God placed over him. தனக்கு மேல் தேவன் வைத்திருக்கும் அதிகாரங்களை கனம் பண்ணி மதிப்பதற்கு யோசேப்பு கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்ததே. He had to learn to honor the people of authority God placed above him. தனக்கு மேல் தேவன் வைத்திருந்த அதிகாரமுள்ள மக்களுக்கு கனம் கொடுப்பதற்கு யோசேப்பு கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. I believe the first place where Joseph learned to honor and respect authority was in Potiphar's house. அதிகாரத்தை மதித்து கனம் பண்ணுவதற்கு யோசேப்பு கற்றுக்கொண்ட முதல் இடம் போத்திபாரின் வீடுதான் என்று நான் நம்புகிறேன். If you remember, there was a time when he was with his parents. உங்களுக்கு நினைவிருக்குமானால் ஒரு காலத்தில் தன் பெற்றோர்களோடு கூட யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருந்தார். As soon as he had a dream, he just blurted it out. ஒரு சொப்பனம் கண்டவுடனே உளறி கொட்டி தீர்த்து விட்டார். He didn't care who will feel disrespected. யார் அதனால் அவமதிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து அவர் கொஞ்சமும் கவலை கொள்ளவில்லை. His own father was insulted. சொந்த தகப்பனே மனம் புண்படுத்தப்பட்டார். He said, "Do you think your mom and I are going to bow down before you?" என்ன உன் தாயின் தகப்பனுமாகிய நாங்கள் உனக்கு முன்பாக வந்து வணங்குவோம் என்று நினைத்தாயோ? He insulted all the brothers. உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் அவமதித்து விட்டார். That was when Joseph was immature. அது யோசேப்பு இன்னும் வளர்ச்சி கொண்டிருந்த நாட்கள் நடந்த It was when he காரியங்கள். was still childish. அவர் இன்னும் குழந்தைத்தனமாய் நடந்து கொண்ட நாட்கள் அவைகள். But now he's been through some pit. He's been through some things. இப்பொழுதோ படுகுழிக்குள் போய் வந்திருக்கிறார். சில வேதனையின் உக்கிரங்களை கடந்து வந்திருக்கிறார். He has learned to respect authority. அதிகாரத்தை மதிக்க கற்றுக்கொண்டு விட்டார். Genesis chapter 39 verse 4. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். Says, and Joseph found grace in his sight, and he served him, and he made him overseer over his house, and all that he had he put in his hand. யோசேப்பினிடத்தில் அவன் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். Verse 6. 6ஆம் வசனம். And he left all that he had in Joseph's hand, and he knew not what he had save the bread which he did eat. And Joseph was a goodly person and well favored. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். It's talking about how much Potiphar trusted Joseph. எவ்வளவு அதிகமாக போத்திபார் யோசேப்பை நம்பினான் என்பதுதான் இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. But a time came when Joseph's loyalty was tested. ஆனாலும் ஒரு நேரம் வந்த பொழுது யோசேப்பின் ராஜ விசுவாச உத்தமம் பரீட்சிக்கப்பட்டது. When Potiphar's own wife wanted Joseph to break the trust that his master had over him. தன்னுடைய எஜமான் தன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் நாணயத்தை உடைத்தெறிவதற்கு
யோசேப்பினுடைய எஜமானுடைய மனைவி வந்து பதம் பார்க்க நினைத்தபோது, whether Potiphar knew this or not, போத்திபாருக்கு இந்த உண்மை தெரியுமோ தெரியாது, Joseph stayed loyal to Potiphar until the end. யோசேப்பு கடைசி வரைக்கும் போத்திபாருக்கு ராஜ விசுவாசியாய், Even if it meant that Joseph would be thrown in prison, யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட வேண்டியதாக இருந்தாலும் கூட Joseph maintained the honor and respect he had for Potiphar. போத்திபார் மீது தனக்கு கொண்டிருந்த கனத்தையும் அந்த மரியாதையும் யோசேப்பு பேணி காத்தார். Even if Potiphar did not notice it, போத்திபார் அதை கவனியாமல் இருந்திருந்தாலும் கூட, I believe he did. நான் நிச்சயம் கவனிச்சிருந்திருப்பார் நம்புகிறேன். But even if he did not, ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருந்திருந்தாலும், who was watching? யார் பார்த்து கொண்டிருந்தது? God was watching தேவன் Joseph. பார்த்து கொண்டே இருக்கிறார் யோசேப்பை. Even if Joseph got a bad name, யோசேப்புக்கு அங்கே பெயர் கெட்டு போயிருந்தாலும் கூட, he did not do anything to spoil his master's good name. தன் எஜமானனுடைய நல்ல பெயரை கெடுப்பதற்கு யோசேப்பு ஒன்றும் செய்யவில்லை. I believe with all my heart, even after he was thrown in prison, சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்ட பின்னரும் கூட நான் யோசேப்பை குறித்து என் முழு இதயத்தோடு நம்புகிறது என்னவென்றால், Joseph would have continued to treat Potiphar with the utmost respect and honor and integrity. தொடர்ந்து யோசேப்பு தன் எஜமானாய் இருந்த போத்திபாருக்கு அதிமுக்கிய கனத்தின் மதிப்பை கொடுத்து உத்தமமாக தான் இருந்திருப்பார். When time came and God took Joseph to the palace, நேரம் வந்த பொழுது தேவன் யோசேப்பு அரண்மனைக்குள் அழைத்து செல்கிறார். Joseph knew immediately who he needs to honor in that palace. அந்த அரண்மனையிலே தான் யாரை கனம் பண்ண வேண்டும் என்ற வழிவகையை உடனே யோசேப்பு அறிந்திருந்தார். See, when you look at Joseph, யோசேப்பை பார்ப்பீர்களானால், the God whom we worshipped was the God of Abraham, Isaac and Jacob. அவர் ஆராதித்து சேவித்து வருகிற தேவனானவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனானவர். We don't even know who Pharaoh worshipped. பார்வோன் யாரை வழிபட்டு வணங்கினான் என்பது கூட நமக்கு தெரியாது. Because of that, just because of that difference, அந்த வித்தியாசத்தின் நிமித்தமாக we don't see Joseph looking down on Pharaoh. பார்வோனை யோசேப்பு தரங்குறைவாக மட்டமாக பார்த்ததாக பார்க்கவே முடியாது. We don't even see Joseph rejecting Pharaoh's authority over him. தன் மீது இருந்த பார்வோனின் அதிகாரத்தை யோசேப்பு புறக்கணித்ததாக பார்க்கவே முடியவில்லை. Joseph realizes, யோசேப்பு ஒன்றை உணர்ந்து கொள்கிறார். this is the place God has brought me into. தேவன் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். And this person God has placed above me, இந்த இடத்தில் தேவன் எனக்கு மேல் வைத்திருக்கிற இவர், it is not by my choice, இது என்னுடைய தெரிந்தெடுப்பினால் வந்ததல்ல, but it is God's choice and plan for my life. என் வாழ்க்கைக்காக தேவனே திட்டமிட்டு எடுத்து தெரிந்து கொள்ளுதல் இது. Since it is God who's placed me under this man's authority, இந்த மனிதனுடைய அதிகாரத்தின் கீழ் தேவனே என்னை வைத்திருக்கிறபடியால், as long as God keeps me in this place, இந்த இடத்தில் தேவன் என்னை வைத்திருக்கும் நாள் மட்டும் I will honor him, I will respect him. நான் இவரை கனம் பண்ணுவேன், நான் இவரை மதிப்பேன். I will not talk anything or do anything to disrespect him. இந்த மனிதனை அவமதிப்பதற்கு ஏதுவாக எதையும் செய்யவும் மாட்டேன், எந்த வார்த்தையும் பேசவும் மாட்டேன். See, even while he's interpreting Pharaoh's dream, பார்வோன் கண்ட சொப்பனத்தை யோசேப்பு வியாக்கியானப்படுத்தி அர்த்தம் சொல்லும் போதும் கூட, Joseph, even as he's revealing the very reason God had given Pharaoh the dream, பார்வோனுக்கு தேவன் ஏன் அந்த சொப்பனத்தை கொடுத்தார் என்ற காரணத்தை யோசேப்பு வெளிப்படுத்திய போதும் கூட, he's making it very clear that God had chosen that Pharaoh to be the leader over his people during the time of famine. அந்த கொடூரமான பஞ்ச காலகட்டத்தின் போது தம்முடைய ஜனங்கள் மீது பார்வோன் அதிகாரியாய் இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பக்குவமாக எடுத்து சொல்லுகிறாரே. Genesis chapter 41 verse 25. ஆதியாகமம் 41:25 He's saying, and Joseph said this unto Pharaoh, the dream of Pharaoh is one, God hath showed Pharaoh what he is about to do. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். In short, சுருக்கம் கூறின், Joseph was saying, யோசேப்பு என்ன சொல்லுகிறார் என்றால், God has shown this dream to you because God acknowledges you are the leader over his people during who will lead them and protect them during this time of famine. இந்த கடுமையான பஞ்ச நாட்களில் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தி போஷிப்பதற்காக உம்மைதான் தேவன் பொறுப்பான தலைவனாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். Joseph was the one who has the gift of dreams. சொப்பனங்கள் வியாக்கியானம்ங்கிற வரம் உள்ளவர் யோசேப்பு தான். God didn't give Joseph that dream. தேவன் அந்த சொப்பனத்தை யோசேப்புக்கு கொடுக்கவில்லையே. God gave the dream to the chosen leader. சொப்பனத்தையோ தெரிந்து கொண்ட தலைவனுக்கு தேவன் கொடுத்தார். Joseph acknowledges the leadership of Pharaoh with respect and his authority. தலைமைத்துவத்தில் இருக்கும் பார்வோனை தனக்கு மேல் தேவனால் வைக்கப்பட்ட அதிகாரமாக யோசேப்பு கருதி மதிக்கிறார். Even as Joseph was being dragged from the prison into the palace, சிறைச்சாலைக்குள் இருந்த யோசேப்பை அரண்மனைக்குள் இழுத்து கொண்டு வந்த போதிலும் கூட, the very way Joseph appears before Pharaoh shows so much of respect for Pharaoh. பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு தோன்றின அந்த தோற்றமே அவர் பார்வோன் மீது வைத்திருந்த அளவு கடந்த மரியாதையை தான் வெளிப்படுத்துகிறது.
in Genesis chapter 41. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் Once the chief butler tells Pharaoh about Joseph who can interpret dreams. பானபாத்திரக்காரருடைய தலைவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய யோசேப்பை குறித்து பார்வோனிடம் சொன்ன உடனேயே Genesis 41:14. ஆதியாகமம் 41:14 பாருங்கள். Says, then Pharaoh sent and called Joseph, and they brought him hastily out of the dungeon, and he shaved himself and changed his raiment and came in unto Pharaoh. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். How did Pharaoh's men bring him out of prison? பார்வோனுடைய ஆட்கள் சிறையில் இருந்த யோசேப்பை எப்படி வெளியே கொண்டு வந்தார்கள்? Says that they brought him out hastily out of the dungeon. அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். They didn't care how Joseph looked. யோசேப்பு எப்படி இருந்தானெல்லாம் அவங்க சட்டை செய்யவே இல்லை. They probably dragged him out of the prison into the palace. சிறையில் இருந்து யோசேப்பை இழுத்துக்கிட்டே அரண்மனைக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும். But notice how what Joseph does by his own choice. ஆனால் யோசேப்போ தன் சொந்த விருப்ப தேர்வின் அடிப்படையில் என்ன செய்கிறார் என்று Before கவனியுங்கள். appearing before the Pharaoh, பார்வோனுக்கு முன்பாக வந்து தோன்றுவதற்கு முன்பதாக why should the Bible, write these things? இவைகளை எல்லாம் வேத புஸ்தகம் ஏன் எழுதி வைத்திருக்க See, it வேண்டும்? says, and he shaved himself. அவன் சவரம் பண்ணிக்கொண்டு என்று வேதம் He சொல்லுகிறதை கவனியுங்கள். changed his raiment அவன் தன்னுடைய வஸ்திரங்களை மாற்றி வேறு வஸ்திரம் உடுத்திக் கொண்டான். and came in into the Pharaoh. பார்வோனுக்கு முன்பாக வந்தான். Should the Bible really be writing about a person shaving in the morning? காலையிலே ஒருவர் முக சவரம் செய்வது குறித்து கூட வேதம் உண்மையில் எழுத வேண்டுமா என்ன? It's not written everywhere. எல்லா இடத்திலும் அப்படி எழுதி இருக்கவில்லையே. But here it's written with a purpose. இங்கே ஒரு நோக்கத்தோடு காரணத்தோடு எழுதி See, இருக்கிறது. in other words, no one forced Joseph to shave. வேறு வார்த்தையில் சொல்வேன் என்று சொன்னால் யோசேப்பே முகசவரம் செய்தென்று யாரும் அவரை பலவந்தம் பண்ணவில்லை. No one forced him to change his clothes. அவர் தன் வஸ்திரத்தை மாற்றிக் கொள்ளும்படி யாரும் அவரை கட்டாயம் பண்ணவில்லை. Joseph could have just walked in with his prison clothes. சிறை வஸ்திரத்தோடு அப்படியே யோசேப்பு அரண்மனைக்குள் வந்திருந்திருக்கலாமே. Dirty, அழுக்காக, smelly, ரொம்ப நாற்றம் வீச, unshaven. முகசவரம் இல்லாமல் Joseph could have done that. யோசேப்பு அதை செஞ்சிருந்திருக்கலாம். Nobody will think wrong about it. யார் அதை குறித்து தவற நினைக்க போறதே Because இல்லை. everyone knew, including the Pharaoh, he was just dragged from the prison. பார்வோன் உட்பட யோசேப்பை சிறையிலிருந்து இழுத்து கொண்டு வந்திருக்கார் என்று எல்லாருக்கும் தெரியும். But Joseph was a child of God. யோசேப்போ தேவனுடைய பிள்ளை அல்லவா? He knew better. அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். He was a decent person. அவர் ரொம்ப கண்ணியமானவர். Joseph, what? He knew how to show respect to the Pharaoh. பார்வோனுக்கு எப்படி மரியாதையை காண்பிக்க வேண்டும் என்று யோசேப்பு அறிந்திருந்தார். He shaves himself. அவர் முக சவரம் செய்து கொண்டார். Changes his clothes. தன் வஸ்திரங்களை மாற்றிக் கொண்டார். Where did he get those nice clothes? இந்த அருமையான வஸ்திரங்கள் எங்கிருந்து அவருக்கு கிடைத்தது? Bible doesn't say. வேதம் அதை சொல்லவில்லை. Probably he borrowed nice clothes from the butler or even from the old jailer or Potiphar or from somebody. ஒன்று அந்த பானபாத்திரக்காரனிடமோ இல்லாவிட்டால் சிறை அதிகாரியிடமிருந்தோ போத்திபாரிடமிருந்தோ நல்ல வஸ்திரத்தை இரவலுக்கு வாங்கி வந்திருக்க வேண்டும். See, if Joseph came before Pharaoh wearing the same smelly, dirty clothes with unshaven, unshowered look, குளிக்காமல் அப்படியே முக சவரம் பண்ணாமல் பழைய அழுக்கான அசிங்கமான தோற்றத்தோடு கூட சிறையில் நாறிக்கொண்டிருந்த அதே நிலைமையோடு பார்வோனுக்கு முன்பாக வந்து யோசேப்பு நின்றிருந்திருப்பாரானால், do you think Pharaoh would have felt like appointing him as the next ruler of Egypt? எகிப்தின் அடுத்த அதிபதியாக யோசேப்பை பணிக்கமர்த்த வேண்டும் என்று பார்வோன் யோசித்து கூட பார்த்திருப்பார்னு நினைக்கிறீங்களா? Think about it. சற்று சிந்தித்து பாருங்க. Even if Pharaoh was emotionally taken up by Joseph interpreting the dreams, யோசேப்பு சொப்பனத்துக்கு கொடுத்த வியாக்கியானத்தின் நிமித்தம் அப்படியே பார்வோன் உணர்ச்சி வசப்பட்டு அசந்து போயிருந்தாலும் கூட, what about all the ministers, the wise men in the court? அந்த அரண்மனையில் இருந்த மந்திரிகள், சாஸ்திரிகள், ஞானிகளுடைய நிலைமை குறித்து என்ன? Do you think they would have been pleased or agreed with it? இந்த கூற்றுக்கு அவர்கள் சம்மதித்து ஒப்புக்கொண்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா? I believe by the time Joseph walked into that palace, யோசேப்பு அரண்மனைக்குள் வந்து சேர்வதற்குள்ளாக he would have looked the part. அவர் அந்த பகுதி என்னதென்பதை நோக்கி பார்த்திருந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். He would have dressed nice. மிகவும் அருமையாக உடுத்தியிருந்திருப்பார். He would have looked like a man fit and ready to be appointed as a ruler of Egypt. எகிப்து தேசத்தின் அதிபதியாக பணியில் அமர்த்தப்படுவதற்கு ஏற்ற தகுதியுடைய மனிதனாக காணப்பட்டிருந்திருப்பார். As Joseph was talking, யோசேப்பு பேசிக் கொண்டிருக்கும் போதே notice how the Pharaoh and even the officers in the palace reacted. பார்வோனும் அந்த பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த ஊழியக்காரர்களுடைய பிரதிபலிப்பு எப்படி நடந்து கொண்டார் என்பதை கவனியுங்கள். Genesis 41:37. ஆதியாகமம் 41:37. It says, and the thing was good in the eyes of Pharaoh, and it looked good in the eyes of all his servants. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும்
நன்றாய் கண்டது. Joseph was pleasing to everyone's eyes. யோசேப்பு எல்லாருடைய பார்வைக்கும் பிரியமானவராக இருந்தார். Everything he said was agreeable to everyone. அவர் சொன்ன காரியங்கள் அனைத்தும் எல்லாரும் சம்மதித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. After interpreting all the dreams, சொப்பனத்துக்கெல்லாம் வியாக்கியானங்களை கொடுத்த பின்னர் now Joseph advises Pharaoh. இப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு அறிவுரை He கொடுக்கிறார். says, "Oh Pharaoh, please find a suitable man who will execute all that God had revealed to you." பார்வோனே, தேவன் உமக்கு வெளிப்படுத்தின எல்லாவற்றையும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை பார்வோன் நியமியும் என்று அவர் ஆலோசனை கொடுக்கிறார். You know what Pharaoh said? பார்வோன் என்ன சொன்னார் தெரியுமா? He said, "Where am I going to find a man like you?" உன்னை போல ஒரு மனுஷனை வேற எங்கப்பா நான் பார்க்க முடியும்? No, that's not what he said. He said, "Where am I going to find a man better than you?" உன்னை விட ஒரு சிறந்த மனுஷனை வேற யார் எனக்கு கிடைப்பான் என்று Where am சொல்கிறார். I going to go and find such a man? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் வேற எங்க போய் தேடி கண்டுபிடிக்க முடியும்? Pharaoh says, "Joseph, you are that man." யோசேப்பே, நீயே அந்த மனுஷன். And all the ministers of a court said, "Amen." அந்த அமைச்சர்கள் இருந்த அத்தனை மந்திரிகளும் ஆமென் என்று ஆமோதித்தார்கள். How can that happen? இது எப்படி நடக்க முடிந்தது? Dear brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, the very way you walk, நீங்கள் நடந்து வருகிற விதமே, the way you dress, நீங்கள் உடுத்துகிற விதமே, the way you talk, நீங்கள் பேசுகிற பாணியே, the way you the behave, நீங்கள் நடந்து கொள்ளுகிற அந்த இயல்பான விதம்தான், everything should command respect and honor. அனைத்தும் ஒரு மதிப்பை கனத்தை கட்டளையிட வேண்டும். There should be a dignity about you. உங்களை குறித்து ஒரு கண்ணியம் மிளிர வேண்டும். The way you look, everything should command dignity, honor from the people around you. நீங்கள் பார்க்கிற விதமே, உங்களுடைய தோற்றமே, சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை கனம் பண்ண, உங்களை மதிக்க கட்டளையிட வேண்டும். When people look at you, they should say, "Sir, dear ma'am." உங்களை பார்த்தாலே அன்பு ஐயா ஐயா என்று உங்களை மக்கள் கும்பிடு போட வேண்டும். They should not feel like saying "Vada poda." வாடா போடான்னு உங்களை அவமரியாதையை பேசுற மாதிரி நீங்க இருக்க கூடாது. It's not in them, it's in you. அது உங்க நடுவுல இருக்கவே கூடாது. See, sometimes people go to the other extreme. சில நேரங்கள்ல மக்கள் அடுத்த துருவத்தின் உச்சத்துக்கே போயிருவாங்க. They get so spiritual. ரொம்ப ஆவிக்குரியவங்கள மிதமிஞ்சி போயிருவாங்க. They might say things like, அவங்க எப்படி சொல்வாங்கன்னா, "Pastor, it is God who took Joseph into the palace. பாஸ்டர் ஐயா, யோசேப்பை அரண்மனைக்குள் கொண்டு போனவர் தேவன் தாங்க. So why should Joseph please the Pharaoh? ஆகவே யோசேப்பு ஏங்க பார்வோனை பிரியப்படுத்தணும்? Why should I honor someone who doesn't even believe in my God?" என் தேவனை நம்பாத ஒருவராய் இருக்கிறவரை நான் ஏன் பிரியப்படுத்தி மகிமைப்படுத்தணுங்க? 1 Peter chapter 2 verse 17. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, We're going to learn something about honor and respect. கனம், மரியாதை, இதற்கடுத்து சில முக்கிய கூறுகளை கற்றுக்கொள்வோம். What God expects us about honor and respect. கனம் பண்ணுவதை குறித்தும் மரியாதை கொடுப்பதை குறித்தும் நம்மிடமிருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? 1 Peter 2:17. 1 பேதுரு 2:17. It says, "Honor all men. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். Love the brotherhood. சகோதரனிடத்தில் அன்பு கூறுங்கள். Fear God." தேவனுக்கு பயந்திருங்கள். Finally it says, "Honor the king." ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்று கடைசியில் சொல்லுகிறது. Honor the king. ராஜாவை கனம் பண்ணுங்கள். This is not some book, it's God's word. இது ஏதோ புத்தகம் இல்லங்க, தேவனுடைய திருவார்த்தை. See, Joseph needs to obey and be a blessing to Pharaoh because it was God who has kept Pharaoh in the place of authority. அதிகாரமுள்ள பொறுப்பான பதவியில் பார்வோனை ராஜாவாய் அமர்த்தி இருக்கிறவர் தேவன். ஆகவே யோசேப்பு இந்த பார்வோனை மதித்து கனம் பண்ண வேண்டும். Surely it was God who placed Joseph under his Pharaoh's authority. நிச்சயமாகவே பார்வோனுடைய அதிகாரத்தின் கீழ் யோசேப்பை கொண்டு போய் நிறுத்தியவர் தேவன்தான். Authority was not a concept created by man. அதிகாரம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு அல்ல. But it is an order created by God. தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒழுங்குமுறையாகும். Believe it or not, authority comes from God. நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, பூமியில் இருக்கிற சகல அதிகாரங்களும் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. One of the laws God created and placed over mankind தேவன் மனுக்குலத்தின் மேல் தாமே உருவாக்கி வைத்திருக்கும் முக்கியமான ஒரு விதி பிரமாணம் was என்னவென்றால், the law of authority. அது அதிகாரம் என்கிற பிரமாணம். We learn to respect the order of things God has placed here. தேவன் இங்கே வைத்திருக்கக்கூடிய அந்த அதிகார கிரமத்தை மதிக்க கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். And he is the source of everything. எல்லாவற்றுக்கும் ஒரு மூலாதாரம் வேண்டும் அல்லவா? See, the Bible says, wherever people are in authority, வேதம் சொல்கிறது, எங்கெங்கெல்லாம் மக்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, it is God who gives them that authority. அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறவர் தேவனே என்று வரையறுக்கிறது. Romans chapter 13. ரோமர் 13ஆம் அதிகாரம். When you have time, go through that entire chapter. நேரம் இருக்கும் பொழுது முழு அதிகாரத்தையும் தயவு செய்து படியுங்கள். Verse 1. முதல் வசனம், Let everyone be subject to governing authorities, for there is no authority except that which God has established. The authorities that exist have been established by God. Verse 2. Consequently, whoever rebels against the authority is rebelling against God, what God has instituted, and those who do not will bring judgment on themselves. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை.
உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம், ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். Verse 4 and 5. 4-5 வசனங்கள். For the one in authority is God's servant for your good, but if you do wrong, be afraid, for rulers who do bear the sword for no reason, they are God's servants, agents of wrath, to bring punishment on the wrongdoer. Verse 5, therefore it is necessary to submit to the authorities, not only because of possible punishment, but also as a matter of conscience. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். Whether a good leader is a good leader or a bad leader, ஒரு தலைவன் நல்லவராய் இருந்தாலும் சரி, பொல்லாதவனாய் இருந்தாலும் சரி, that is between God and the person he has appointed. அது தேவனுக்கும் நியமிக்கப்பட்ட மனிதனுக்கும் இடைப்பட்ட காரியம். On your part, உங்கள் பங்குக்கு, wherever God places you in life, வாழ்க்கையில் உங்களை தேவன் எங்கெங்கு வைத்திருந்தாலும், submit to the people God has placed in authority over you. உங்களுக்கு மேல் அதிகாரத்தில் தேவன் வைத்திருக்கிற அனைவருக்கும் கட்டுப்பட்டு அடிபணிந்து கீழ்ப்படியுங்கள். Even if you may not like them, உங்களுக்கு அவங்களை பிடிக்கவே இல்லனா கூட சரிங்க. Scripture says honor them. வசனம் சொல்லுது, நீங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டுமாம், respect them. அவர்களை மதிக்க வேண்டுமாம். You don't have to agree everything with them, அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க ஆமானு ஒத்துக்கு சம்மதிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. but be kind to them. ஆனால் அவர்களிடத்தில் நீங்கள் இணக்கமாய் தயவாய் இருக்க வேண்டும். Treat them with respect and honor. அவர்களை கண்ணியத்தோடு மரியாதையோடு நடத்த வேண்டும். Submit to their authority. அவர்கள் அதிகாரத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுத்து இருக்க வேண்டும். Obey the rules and regulations they are instituting. அவர்கள் ஏற்படுத்துகிற சட்டதிட்ட விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிய வேண்டும். Fulfill what they expect of you. உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். As long as it does not violate the code ethics of decency and the word of God. நாகரீக கண்ணியத்தின் தேவனுடைய வசனத்தின் விதிமுறைகளை அது மீறாதிருக்கிற வரைக்கும். Romans chapter 13 verse 7. ரோமர் 13:7 சொல்லுகிறது, give to everyone what you owe them. If you owe taxes, pay taxes. If revenue, then revenue. If respect, then respect. If honor, then honor. Verse 8, let no debt remain outstanding except the continuing debt to love one another, and whoever loves others has fulfilled the law. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். 8ஆம் வசனம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். God is saying, because you are a child of God, தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால் honor those who deserve to be honored. கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணுங்கள். You know, whether you like it or not, உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோங்க, respect where God places them in respectable positions. மதிப்புக்குரிய பதவியில் தேவன் யாரை எங்கே வைத்திருக்கிறாரோ அவர்களை மதித்து மரியாதையாய் நடத்துங்கள். Don't say, ask who are they, அவங்க யாருன்னு கேட்க கூடாதுங்க. I didn't appoint them. நான் ஒண்ணு அவங்கள வேலைக்கு வைக்கலையே. No, God has appointed them. இல்லங்க, தேவன் அவளை நியமித்திருக்கிறார். As a child of God, we should not ask questions like that. தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நாம் அப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கவே கூடாதுங்க. As a child of God, the scripture says, pay your taxes. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் வரி செலுத்த வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். If you're not paying taxes, you're not obeying the word of God. சட்டப்படி நீங்கள் வரி செலுத்தவில்லை என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று தாங்க அர்த்தம். Even children of God as well as servants of God, தேவனுடைய பிள்ளைகளாகட்டும் தேவனுடைய ஊழியர்களாகட்டும், pay what you owe to the government. அரசாங்கத்துக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய தீர்வை வரியை செலுத்துங்கள். Another thing, pay your bills on time. இன்னொரு விஷயம், செலுத்த வேண்டிய கட்டணங்களை குறித்த நேரத்தில் செலுத்தி விடுங்கள். This is not the main topic of the message. இது இன்றைய செய்தியின் முக்கியமான தலைப்பே But பொருளே because இல்லங்க. we read that scripture, இந்த வசனத்தை படிச்சிட்டதனால I have to tell you, நான் உங்களுக்கு இதை சொல்லியாக வேண்டும். how do you honor people who gave you, trusted you and gave you money? உங்களை நம்பி பணம் கொடுத்த மக்களை நீங்க எப்படிங்க நடத்துறீங்க? Are you cheating them? அவங்களை ஏமாத்துறீங்களா?
Are you honoring them by paying the dues on time? இல்லாவிட்டால் கொடுக்க வேண்டிய கடனை சரியான நேரத்தில் திரும்ப செலுத்தும் மூலம் அவங்களை கனம் பண்றீங்களா? When you honor people in authority God has placed, தேவன் வைத்திருக்கும் அதிகாரத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் கனம் பண்ணும்போது you are directly honoring God. நேரடியாக நீங்கள் தேவனை தாங்க கனம் பண்றீங்க. The same way, அதே விதமாகத்தான் when you dishonor them, நீங்கள் அவர்களை கனவீனப்படுத்தும் போது, no matter which authority it is, அது என்ன அதிகாரத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரிங்க, you are dishonoring God. நீங்கள் தேவனை கனவீனம் பண்ணுகிறீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. See, no one can escape being under authority. ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க கூடாதபடி யாரும் விதிவிலக்காக தப்பிக்கொள்ளவே முடியாது. There's no place you can run to. நீங்க அப்படி ஓடி தப்புறதுக்கு ஒரு இடம் இல்லவே இல்லை. That is the way God has created the earth. அப்படி தான் தேவன் இந்த பூமியை உருவாக்கி வைத்திருக்கிறார். Let me explain to you. நான் உங்களுக்கு இதை விவரித்து For சொல்லுகிறேன். people who hate authorities, அதிகாரமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க கேளுங்க. let me explain to you. நான் உங்களுக்கு விளக்குகிறேன். As a child of God, I know ask the Lord to change you. ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் கர்த்தர் உங்களை மாற்றும்படி கேளுங்க. From the moment you are born, நீங்கள் பிறந்த நிலையில் இருந்து, from the moment a child is born, ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறந்த அந்த நொடி பொழுதில் இருந்தே, it is the will and the plan of God that child will be under the parents' authority. அந்த பிள்ளை பெற்றோருடைய அதிகாரத்தின் கீழ் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருசித்தம், தேவன் வகுத்திருக்கிற மாறாத திட்டம். Obviously under the grandparents' authority too. காலப்போக்கில் அவர்கள் நிச்சயமாகவே தங்களுடைய பேர பெற்றோருடைய அதிகாரத்தின் கீழும் இருக்கிறார்கள். That is why the scriptures say in Ephesians 6:1 and 2, ஆகையால் தான் எபேசியர் 6:1-2 வேத வாக்கியம் கூறுகிறது, says, children, obey your parents in the Lord, for this is right. Honor thy father and thy mother, which is the first commandment with promise. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. Verse 3, மூன்றாம் வசனம், it says that it may do this as that it may be well with thee, and that thou mayest live long on the earth. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். You want to live long? நீண்ட நாள் உயிர் வாழணுங்களா? Honor your parents. பெற்றோர்களை கனம் பண்ணுங்க போதும். Colossians 3:20. கொலோசையர் 3:20 பாருங்கள். It says, and children, obey your parents in all things, for this is well pleasing unto the Lord. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியங்களிலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. See, while your parents may not be anything close to perfect, உங்கள் பெற்றோர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே பூர்ணமா இல்லாம இருக்கலாங்க. your father may not be the best father, உங்க அப்பா ரொம்ப சிறந்த ஒரு தகப்பனா இல்லாம இருக்கலாம். while your mother may not be the best, உங்க அம்மா சிறந்த தாயாக இல்லாம இருந்தாலும் சரி, while your parents may not meet up to your high expectations, உங்களுடைய உயர்தர எதிர்பார்ப்புகளை அப்படியே உங்கள் பெற்றோர்களால் நிறைவேற்ற முடியாம இருந்தாலும் கூட, still it is God who has placed them over you. ஆனாலும் அவர்களை உங்கள் மேல் வைத்தது தேவன் தானுங்களே. And their authority over you does not expire with any age that you become. உங்களுக்கு என்ன வயதானாலும் உங்கள் மீது அவர்களுக்கு இருக்கிற அதிகார வரம்பு காலாவதியாவதே இல்லை. Even if you are 10 times more educated and learned and smart than them, உங்க பெற்றோர்களை காட்டிலும் 10 மடங்கு கெட்டிக்கார கில்லாடி சமர்த்தலாய் படித்து நீங்கள் பட்டம் பெற்றிருந்தாலும், still in God's eyes you are under their authority. தேவனுடைய பார்வையில் இன்னும் நீங்க அவர்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவங்க தாங்க. So first, as children, we need to be, God has placed us carefully, strategically under the authority of our parents. ஆகவேதான் தேவன் பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை மிகவும் கவனமாக வரைமுறைப்படுத்தப்பட்ட திட்ட சீரோடு நம்முடைய பெற்றோரின் அதிகாரத்தின் கீழ் பக்குவமாய் வைத்திருக்கிறார். You know what is your home? உங்க வீடு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? Home is a place where children learn to submit to authority. அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிய பிள்ளைகள் கற்று பழகுவதற்குரிய இடம்தான் வீடு. It is a training ground. அது ஒரு பயிற்சி களம். So when a child does not obey, ஒரு பிள்ளை கீழ்ப்படியவில்லை என்றால், when one parent wants to correct the child, அப்பா அம்மாவை யாராவது ஒருத்தர் பிள்ளையை கண்டித்து திருத்த வரும்போது, no one should stop that parent, யாரும் பெற்றோரை வழிமறிச்சு தடுக்க கூடாதுங்க. because they are only doing good to that child. ஏனென்றால் அவங்க அந்த பிள்ளைக்கு நல்லது மட்டும் தான் செய்றாங்க. That is the very reason God has trusted you and kept that child in that home, that you will correct that child and learn teach that child to respect authority. தவறாய் வழிநடக்கிற உங்கள் பிள்ளையை நீங்கள் கடிந்து கொண்டு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படியக்கூடிய நல்வழியிலே அவர்களை போதித்து நல்வழிப்படுத்துவேன் என்ற ஒரே காரணத்தினால்தான் அந்த பிள்ளையை உங்கள் அதிகாரத்தின் கீழ் உங்கள் வீட்டில் தேவன் வைத்திருக்கிறார். Don't try to be a friend to your children. உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. God expects you to exercise authority over your children. உங்கள் பிள்ளைகள் மீது இருக்கும் உங்கள் பெற்றோர்த்துவ அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
விரும்புகிறார். No parent should say, oh, my son will come at home whenever he comes. என் பையங்க எப்ப விரும்புறானோ நினைச்சானோ அப்ப வீட்டுக்கு வருவான்னு ஒரு பெற்றோரும் சொல்லக்கூடாதுங்க. No, you should say he will come when I tell him to come. நான் எப்ப வர சொல்றேனோ அப்ப அவன் வருவான்னு நீங்க சொல்லணும். It's not dictatorship. அது கொடுங்கோல் அடக்குமுறை அல்ல. That is teaching your child how to live under authority. அதிகாரத்தின் கீழ் எப்படி சிறப்பாய் வாழ வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற வித்தை அது. Why is it important they learn authority under you? உங்களுக்கு கீழ் இருக்கும் பொழுதே அதிகாரத்துக்கு அடிபணிவதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏன் இவ்வளவு முக்கியமா இருக்கிறது? Because as the child grows up, he or she has to go to school. ஏனென்றால் அந்த பிள்ளை வளரும் பொழுது உங்கள் மகனோ மகளோ பள்ளிக்கூடம் போகணும் இல்ல? They will have to learn to submit under the authority of teachers and professors. அங்கே தங்களுக்கு மேல் பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் பேராசிரியருடைய அதிகாரத்துக்கு கீழ் தங்களை அடிபணிய ஒப்புக்கொடுக்க அவர்கள் கற்றிருந்திருக்க வேண்டும். Some of your teachers may not live up to your expectation. உங்களுடைய ஆசிரியர்களில் சிலர் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி இல்லாம இருக்கலாங்க. Some children think they are so smart, sometimes they think they are smarter than their own teachers. சில நேரங்களில் பிள்ளைகள் தங்களை ரொம்ப கெட்டிக்காரலா நினைக்கிறதுனால தங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்களை விட சாமர்த்தியர்களாக எண்ணிக்கொள்வதுண்டு. That could be true. அது உண்மையாக கூட இருக்கலாம். Maybe you are a born genius. நீங்க பிறக்கும் பொழுதே ஞானியா பிறந்திருக்கலாம். But still respect your teacher and treat them with honor and respect. என்னதான் இருந்தாலும் இன்னும் உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்குரிய கனத்தை மரியாதையை கொடுத்து உங்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிய வேண்டும். When you honor them, you honor God. நீங்கள் அவர்களை கனம் பண்ணும்போது தேவனை கனம் பண்ணுகிறீர்கள். When you disrespect them, God writes down, he disrespected me. நீங்கள் அவர்களை அவமதிக்கும் பொழுது என்னை என் மகன் அவமதித்து விட்டான் என்று தேவன் எழுதி வைத்து விடுவார். They could worship the God of Abraham, Isaac and Jacob, or they could worship somebody else. அவர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனையே வழிபடலாம் இல்லாவிட்டால் வேற எதையோ தொழுது கொண்டிருக்கலாம். God's eyes doesn't matter. அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்று தேவன் You சொல்கிறார். respect authority. நீங்க அதிகாரத்தை மதிச்சு கனம் And பண்ணுங்க. when children learn how to respect authority in schools, one day they have to go to college and university. பள்ளிகளிலே இருக்கும் மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய பிள்ளைகள் கற்று பழகிக் கொள்ளும் பொழுது ஒரு நாள் அவர்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே வலம் வருவார்கள். They won't have any problem learning to accept the authority of the professors and people in authority in the university. அந்த பல்கலைக்கழகங்கள் கல்லூரியிலே தங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கும் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களுக்கு கீழ்ப்படிவதில் அவர்களுக்கு ஒரு சிரமமும் இருக்காது. By a certain age, now they've learned to respect the authority of parents, grandparents, family, now teachers, now college professors. வீட்டிலே பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, பள்ளியிலே ஆசிரியர்கள், கல்லூரியிலே பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்களெல்லாம் இப்பொழுது கீழ்ப்படிய கற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்து விடுகிறார்கள். How many years of training? எத்தனை ஆண்டுகால பயிற்சி இது? It's one training. இது ஒரு பயிற்சி தான். Teaching the child how to submit. அதிகாரத்திற்கு எப்படி அடிபணிய வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பயிற்சி. God has designed life in such a way. வாழ்க்கை தேவன் இவ்விதமாக வடிவமைத்து வைத்திருக்கிறார். And at the right time, அது சரியான நேரத்தில் God puts them in a nice job, in a nice company. ஒரு அருமையான நிறுவனத்தில் நல்ல வேலையில் தேவனை பணியமர்த்துகிறார். Now they learn to be under the authority of leaders in the workplace. இப்பொழுது வேலை ஸ்தலத்தில் தங்களுக்கு மேல் இருக்கும் தலைவருடைய அதிகாரத்துக்கு கீழ் அடிபணிய கற்றுக்கொள்கிறார்கள். Now they have to submit to their supervisors and managers and CEOs and owners. இப்பொழுது தங்களுடைய மேற்பார்வையாளர்கள், மேலாளர்கள், தங்களுடைய எஜமானர்கள், உரிமையாளர்கள், நிர்வாக இயக்குநர்களுக்கு கீழ்ப்படிய பழகிக் கொள்வார்கள். No matter how high God exalts you, எவ்வளவுக்கு உயரமாக தேவன் உங்களை உயர்த்தினாலும் சரிங்க, you will always be under somebody's authority. எப்பொழுதுமே யாராவது ஒருத்தருடைய அதிகாரத்துக்கு கீழ தான் நீங்க இருப்பீங்க. You can become the king of a nation. நீங்கள் ஒரு தேசத்துக்கே ராஜாவா உட்காரலாம் அரியணையில. You're still under God's authority. ஆனாலும் நீங்கள் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ தான் இருக்கீங்க. As long as you live in this world, இங்க உலகத்துல நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் God wants you to learn one thing. தேவன் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். Just submit and surrender to authority. மேலில் இருக்கும் அதிகாரத்துக்கு அடிபணிந்து ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். Don't look at the person. அந்த ஆள் யாருன்னு பார்க்காதீங்க. In submitting to them, you're submitting to God. நீங்கள் அவர்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்கே அடிபணிகிறீர்கள். In honoring them, you're honoring God. அவர்களை கனம் பண்ணும்போது நீங்கள் தேவனையே கனம் பண்ணுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. So when we rebel against that order God has placed over us, தேவன் நம்மீது வைத்திருக்கும் அதிகார ஒழுங்கு முறைக்கு விரோதமாக நாம் எதிர்த்து கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணும்போது truly we rebel against God. உண்மையாகவே தேவனை எதிர்த்து கலகம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். Before God can trust you and place you in a position of authority, உங்களை நம்பி அதிகாரமுள்ள ஒரு பொறுப்பான பதவியில் உங்களை தேவன் உட்கார வைப்பதற்கு முன்பு we need to prove நாம் ஒன்று நிரூபித்தாக வேண்டும். that you are a man or a woman who will respect authority. அதிகாரத்தை மதிக்கக்கூடிய, அதிகாரத்துக்கு கனம் பண்ணக்கூடிய ஒரு ஆண் பெண் தான் என்று நம்மை நிரூபித்து விட வேண்டும். If you cannot accept and honor the authority figures God places in your life, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேல் தேவன் வைக்கக்கூடிய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கனம் பண்ண உங்களால் முடியவில்லை என்றால், how can God trust you with your own authority? தேவன் எப்படிங்க உங்களுக்குன்னு நம்பிய சொந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும்? When you learn to live under authority, அதிகாரத்தின் கீழ் வாழ பழகிக் கொள்ளும் போது
பொழுது மட்டும்தான் a day will come in your life உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் வரும் when God will trust you with your own authority. அன்றைக்கு தேவன் உங்களுக்கே அதிகாரத்தை கொடுத்து நம்பி உட்கார வைப்பார். It is God's will and purpose that every one of his sons and daughters become leaders in various places in this world. தம்முடைய மகன்கள் மகள்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்தின் பல்வேறு இடங்களில் தலைவர்களாக அணிவகுத்து வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், ஆசை, சித்தம். But first we need to learn to be under authority. ஆனா அதுக்கு முதல்ல நாம் அதிகாரத்துக்கு கீழ் கட்டுப்பட்டிருக்க பழகிக் கொள்ள வேண்டும். When we talk about submitting to authority, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதை குறித்து பேசும்போது even though man as people we will only notice the outward submission, மனிதர்களாய் இருக்கிற நாம் வெளிப்படையான அடிபடிதலின் கீழ்ப்படிதலை மாத்திரமே அறிந்து பார்த்தாலும் but God looks at the heart. தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். Let me explain it this way. நான் இதை இப்படியாக விவரிக்கிறேன் கேளுங்கள். For example, உதாரணத்திற்காக in a classroom full of students, மாணவர்கள் நிறைந்திருக்கும் ஒரு வகுப்பறையில் there will be at least one or two students who have a rebellious heart. குறைந்தபட்சம் கீழ்ப்படியாத முரட்டாட்டம் என்ற இருதயம் உள்ள 2-3 மாணவர்களாவது இருப்பாங்க. A rebellious spirit that will say, "Yo, who are you to dictate over me?" ஏன் மேல அதிகாரம் பண்றதுக்கு நீ யாருன்னு கேக்குற முரட்டாட்டம் உள்ள சுபாவம். Do you know who my parents are? என் பெற்றோர்கள் யாருன்னு உனக்கு தெரியுமா? You think you can order me, command me? எனக்கு நீ கட்டளை கொடுத்தா நான் செய்யணும்னு நினைச்சிரியா? There will always be one or two children who has that attitude. இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு தங்கள் முரட்டுத்தன்மை வெளிப்படுத்துற 2-3 மாணவர்கள் இருக்கதான் செய்வார்கள். Let's say when the teacher looks at the entire class and says, "Stand up." முழு வகுப்பறையும் பார்த்து ஆசிரியர் எழுந்து நில்லுங்கன்னு சொல்றாங்கன்னு வெச்சுக்கிடுங்களேன். Everyone will stand up without even asking, "Why did the teacher ask me to stand up?" ஏன் ஆசிரியர் எழுந்து நிற்க சொன்னார்னு யோசிக்காமலே எல்லாரும் எழுந்து நின்றுவாங்க. When you were small, did any of you think, "Why did the teacher ask me to stand?" நீங்க சின்ன பிள்ளைகளா இருந்த பொழுது ஆசிரியர் ஏன் எழுந்து நிற்க சொன்னாங்கன்னு நீங்க யோசித்து பார்த்ததுண்டா? There might be one or two students who think, "Why is the teacher asked me to stand?" Still they will stand. ஏன் ஆசிரியர் எழுந்து நிற்க சொன்னார்னு யோசித்தாலும் கூட ஒரு சிலர் எழுந்து நிப்பாங்க. Then there will be a third category. ஆனால் மூன்றாவது ஒரு வகையராக்கள் இருப்பார்கள் பாருங்க. Those rebellious ones who will stand up along with other students. மற்ற மாணவர்களோடு கூட சேர்ந்து எழுந்து நிற்கிற அந்த கீழ்ப்படியாத முரட்டு தன்மை உள்ளவர்கள். But you know what they are thinking in their mind? மனசுல என்ன நினைச்சிட்டு கொண்டிருப்பாங்க தெரியுமா? I am standing physically, சரீரத்துல நான் நிக்கிறேன். but in my mind I am sitting. என் மனசுக்குள்ள நான் உட்கார்ந்துட்டு தாங்க இருக்கிறேன். I am standing physically, ஏதோ சரீர பிரகாரமா நிக்கிறேன் தான். but you cannot make me sit in my mind. ஆனா என் மனசுக்குள்ள உங்களால என்ன நிக்க வச்சிர முடியாது. That is a rebellious mind. அதுதாங்க முரட்டாட்டம் பண்ணுகிற That's a rebellious heart. அது கீழ்ப்படியாத இருதயம். See, while the third category of students might look like they obeyed just like other students when they stood up, மற்ற மாணவர்கள் எழுந்து நின்றது போது அந்த மூன்றாம் வகையராக்களை சார்ந்த மாணவர்கள் தாங்களும் எழுந்து நிற்பது போல காணப்பட்டாலும் கூட, because outwardly they did stand up, வெளிப்படையாக அவங்க எழுந்து நின்னாங்க தான், their heart is filled with rebellion. இருதயமோ கலக முரட்டாட்டத்தால் நிறைந்து இருக்கிறது. Have you seen some children when their father or mother commands them to do something? சில பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா? அப்பா அம்மா எதையாவது சொல்லும்படி செய்யும்படி சொல்லுவாங்க. Due to their fear of their father, they might do it. அப்பாவுக்கு பயந்து வேணா அவங்க செய்யலாம். But they'll turn around and then roll their eyes. ஆனா அதுக்கு அப்புறம் திரும்பி கண்ணை உருட்டுவாங்க பாருங்க. Have you seen them rolling eyes? அவங்க கண்ணை உருட்டுறத பார்த்திருக்கீங்களா? God is looking at you. தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். They murmuring, on the way out, no sound will come, but their mouth will be murmuring. வெளியில சத்தம் கேட்காது, உள்ளுக்குள்ள வாய் உருமிக்கிட்டே இருக்கும், அப்படியே வெளியில முணங்கிட்டே போவாங்க. Your father may not watch it. Notice that. உங்க அப்பா அதை கவனிக்காம இருக்கலாங்க. God knows you have a rebellious heart. உங்களுக்கு கீழ்ப்படியாத இருதயம் இருக்குன்னு தேவன் அறிவார். When you notice such rebellion even in little children, சிறு பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட முரட்டாட்ட சுபாவத்தை நீங்க கவனிக்கும் போதே don't let it go. அது அப்படியே போட்டு விட்டுறாதுங்க. Pray to God that God will deal with them and change them. தேவன் அவர்களை சந்தித்து இடைப்பட்டு மாற்றும்படி ஜெபியுங்கள். You should take time to teach your children from the word of God how God expects obedience and obedient heart. கீழ்ப்படிதலை, கீழ்ப்படிகிற இருதயத்தை தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை நேரம் எடுத்து வேதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். Because to obey is the nature of God. ஏனென்றால் கீழ்ப்படிவது என்பது தேவனுடைய இயல்பான சுபாவமாகும். But to rebel is the nature of the devil. முரட்டாட்டம் பண்ணுவதோ பிசாசின் சுபாவம். When you look at the life of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை கவனிப்போமானால், the scripture says he was obedient unto death. அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி என்று வசனம் சொல்லுகிறது. When you see the devil, why he was thrown out of heaven, பரலோகத்திலிருந்து ஏன் பிசாசு வெளியே தள்ளப்பட்டான் என்று பார்த்தால், it was due to rebellion against God. தேவனுக்கு எதிராக அவன் கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணியதே காரணம் என்பதை அறியலாம். Even though I have not been able to finish even this point 1, முதல் குறிப்பை இன்றைக்கு முழுவதும் சொல்லி முடிக்கவில்லை என்றாலும் கூட, I'm going to finish it for today. இன்றைக்கு நான் இந்த நாளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். God willing, we'll continue it later. கர்த்தருக்கு சித்தமானால் பிற்பாடு நிச்சயம் தொடர்ந்து தியானிப்போம். But I want to challenge you today from the word of God. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அறைகோலின் சவால் விடுகிறேன். Some of you thought it was you're being very spiritual and you rebelled against
against your own company and the authorities there. உங்களிலே சிலர் உங்களை மிகப்பெரிய ஆவிக்குரியவர்களாக நினைத்துக்கொண்டு நீங்கள் இருந்த இடத்திலே உங்கள் நிறுவனத்திலே உங்களுக்கு மேல் இருந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முரட்டாட்டம் பண்ணினீர்கள். You've even taken so much pride in sticking out and being different and not submitting to the authority. அங்கிருந்த மேலான அதிகாரத்துக்கு அடிபணிய கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்காமல் வித்தியாசமாக நீங்கள் நடந்து கொண்டதிலே ஒரு பெருமையும் உங்களுக்கு இருந்ததுண்டு. Today the Lord wants you to let go of your rebellious nature. உங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிற சுபாவத்தன்மையை இன்றோடு நீங்கள் முழுவதுமாக விட்டொழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Ask the Lord to change your heart. உங்கள் இருதயத்தை கர்த்தர் மாற்றும்படி மன்றாடுங்கள். Pray to the Lord and say, Lord, change my ways. ஆண்டவரே என் வழிகளை மாற்றும் என்று ஜெபியுங்கள். Some of you should have been promoted a long time ago. உங்களிலே பலர் நெடு நாட்களுக்கு முன்பாகவே பதவியில் உயர்த்தப்பட்டிருந்திருக்க வேண்டும். God has given you all the wisdom, knowledge, understanding and ability and skills. அதற்கு வேண்டிய போதிய ஞானம், அறிவு, ஆற்றல், திறமைகள், புத்தி எல்லாம் தேவன் நிறைவாய் கொடுத்திருக்கிறார் தான். Your hindrance is not anyone else, nothing else. நீங்கள் உயர்த்தப்படாமல் இருப்பதற்கு வேறு யாரும் காரணமல்ல, வேறு எந்த ஒரு தடையும் இல்லை. The truth is no devil can stop you from God from exalting you. தேவன் உங்களை உயர்த்த கூடாதபடிக்கு எந்த பிசாசும் தடுக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. But the hindrance to your promotion was inside you. ஆனால் உங்கள் உயர்வுக்கான தடை உங்களுக்குள்ளே தான் குடியிருக்கிறது. No one had the guts to tell you. அது உங்ககிட்ட வந்து சொல்ற துணிச்சல் யாருக்குமே இல்லங்க. Today the word of God is challenging you. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சவால் விடுகிறது. Change your ways. உங்கள் வழிகளை மாற்றிக் கொள்ளுங்கள். Let go of the old way of dressing. உங்களுடைய பழைய விதமான உடுத்துகிற விதம் உங்களை விட்டு போகட்டும். Let go of the old way of talking. நீங்கள் பேசுகிற அந்த பழைய பாணி உங்களை விட்டு மறைந்து போகட்டும். Ask the Lord to change the way you walk. நீங்கள் நடக்கிற விதத்தை கர்த்தர் மாற்றும்படி கதறுங்கள். The way you behave. நீங்கள் நடந்து கொள்கிற விதம். The way you look at your colleagues and your boss and others. உங்கள் உடனாளிகள், சக உழைப்பாளிகள் மற்றும் மேலதிகாரிகள், எஜமானர்கள் நீங்கள் பார்க்கிற விதத்தை மாற்றுங்கள். Ask the Lord to give you a spirit of obedience and respect. ஒரு கீழ்ப்படிகிற ஆவி, மதிக்கிற ஆவியை கர்த்தர் உங்களுக்குள் நங்கூரமிட கேளுங்கள். When everyone in that company அந்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லாருமே is wearing a nice suit and tie and all dressed up, நல்ல அருமையா கோட் சூட் டை எல்லாம் போட்டு அருமையாக இனிதாய் உடுத்தி வரும்போது, when that is the culture of that company, அதெல்லாம் அந்த நிறுவனத்தின் கலாச்சார பண்பாடு. after God put you in that company, அந்த நிறுவனத்தில் தேவன் உங்களை பணியில் சேர்த்த பின்னரும் கூட you've been saying, oh no, I'm going to wear the same wrinkled up shirt without ironing it, filled with stains, that old faded shirt, that's what I'm going to wear. என்னானாலும் சரிங்க, நான் மாற மாட்டேன். அந்த பழைய மங்கி போன பழுப்பான கசங்கின கரைபிடித்த அந்த துணியை தான் நான் போட்டுட்டு போவேன் நீங்க சொல்றீங்களே. And you've been saying the one who exalts me is God, not man. என்ன உயர்த்துறது மனுஷன் இல்லங்க, என்ன உயர்த்துகிறவர் தேவன் தான் சொல்லிக்கிட்டே வரீங்களே. God has given you money, but you still wear that unpolished old raggedy shoes that looks like it's been through World War I. தேவன் உங்களுக்கு அதிக பணம் கைவசம் தாராளமாய் கொடுத்திருந்தாலும் கூட முதலாம் உலகப் பொருளையே வேண்டாம் என்று கசங்கி கிழிந்து முரட்டுத்தனமாக பிஞ்சு போன எரியப்பட்ட காலணியிலமா போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். You can do better. இன்னும் சிறப்பா நீங்க செய்யலாமே. But you're purposely not doing it. வேணும்னு தான் செய்யாம இருக்கீங்க. You can get up 1 hour ago, take a nice shower and smell good and go to work. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே எழுந்து நல்லா குளிச்சு வாசனையா பணிக்கு உங்களால போக முடியும் தான். But when you walk into the room, people know by your smell that you walked in. ஆனா அறைக்குள்ளே நீங்க நுழைந்த உடனே உங்க மேல வர நாற்றமே உள்ள வந்துட்டீங்கன்னு மக்களுக்கு தெரியுதே. That is not a good example of a child of God. அது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குரிய நல் மாதிரி இல்லங்க. Your family might not tell you. உங்க பெற்றோர் குடும்பம் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம். The word of the Lord is challenging you today. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுகிறது. Be your God for you to become all that God wants you to become. நீங்கள் எப்படி எல்லாம் இருக்க தேவன் விரும்புகிறார் அப்படி நீங்கள் இருக்க முயலுங்கள். Let go all that old indecent nature. அந்த பழைய கண்ணியமில்லாத அநாகரிகமான சுபாவ தன்மை உங்களை விட்டு வெளியே தூக்கி எறிந்து விடுங்கள். It is not spiritual. அது ஆவிக்குரிய ஜீவன் இல்லங்க. It is indecency. அது அநாகரிகங்க. Learn to look good. ரொம்ப நல்லா இருக்க பழகிக் கொள்ளுங்கள். Learn to command respect by the way you talk and you behave. நீங்கள் பேசுகிற நடந்து கொள்ளுகிற விதமே மற்றவர் உங்களை மதிக்க கனம் பண்ண கட்டளையிடும் விதத்தை Your பழகிக் கொள்ளுங்கள். appearance should command respect. உங்கள் தோற்ற பொலிவே உங்களை மதிக்கும்படி நிர்பந்திக்க வேண்டும். God will promote you in no time. தேவன் குறுகிய காலத்துக்கு உங்களை உயர்த்தி விடுவார். There are some under the sound of my voice. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே சிலர், yes, your promotion is waiting. ஆம், உங்கள் பதவி உயர்வு காத்துக் கொண்டிருக்கிறது தான். Humble yourself. உங்களை தாழ்மைப்படுத்துங்கள். Ask the Lord to change you. கர்த்தர் உங்களை மாற்றும்படி கேளுங்கள். You will see promotion will come one after the other. ஒன்றன் பின் அடுத்தடுத்து பதவி உயர்வுகள் அணிவகுத்து வருவதை காண்பீர்கள். Let us take a moment and analyze ourselves. ஒரு கணம் நேரம் எடுத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? If God comes and talks to your boss today, இன்றைக்கு தேவன் வந்து உங்கள் மேலதிகாரியோடு பேசுவாரானால், see, God is your father. தேவன் உங்க
உங்க தகப்பனுங்க. He's the one who's kept you in that company. அவர் தாங்க உங்களை அந்த நிறுவனத்துல பணிக்கு வைத்தவர். If he comes and talks to your boss, அவர் வந்து உங்கள் மேலதிகாரியோடு பேசுவாரானா, if he comes and talks to your manager, அவர் வந்து உங்கள் மேலாளரோடு பேசுவாரானா, or your owner, அல்லது உங்கள் நிறுவன உரிமையாளத்திலே, and God asks them, தேவன் அவங்களை பார்த்து கேட்டார்னு how வெச்சுக்கோங்க, is my son, my daughter doing in that company? இந்த நிறுவனத்துல என்னுடைய மகன் மகள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டார்னா, What will their answer be? அவங்க பதில் என்னவா இருக்கும்? Will they say, oh, what a Lord, thank you so much for sending your son, your daughter to work for this company? ஆண்டவரே, உங்க மகன் மகள் எந்த நிறுவனத்துல வேலை செய்ய அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்களா? Your child is so smart just like you. உங்கள மாதிரியே உங்க பிள்ளை ரொம்ப கெட்டிக்கார கில்லாடியா Your இருக்கானே. child is so hardworking. உங்க பிள்ளை கடின உழைப்பாளிப்பா. Oh, your son, your daughter is such a joy to work with. உங்களுடைய மகன் மகளோட சேர்ந்து வேலை செய்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. Your son is such a blessing to this company. உங்களுடைய மகன் இந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காருங்க. Your child has brought so much profit to this company in the last quarter. கடந்த காலாண்டில் உங்களுடைய பிள்ளை இந்த நிறுவனத்துக்கு ஏராளமான லாபம் ஈட்டினார்களே. We are so blessed to have your son, your daughter work for us. உங்க மகன் மகள் எங்க பணியில் எங்க நிறுவனத்துல பணிபுரிந்து எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. Will they say things like that? இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவார்களா? Or will they say things like, இல்லாவிட்டால் இப்படி சொல்லுவாங்களா? oh God, தேவனே, why did you send your son, your daughter to work for us? ஏன்பா உங்க மகன மகளை எங்களுக்காக வேலை செய்ய அனுப்பி வச்சீங்க? We already had enough trouble. ஏற்கனவே தலைவலி தாங்கல. Your son, your daughter is nothing like you. உங்களுடைய மகனும் மகளும் கொஞ்சம் கூட உம்ம மாதிரி இல்லப்பா. He or she is always complaining. எப்ப பார்த்தாலும் அந்த மகனும் மகளும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. Never completing the work by the deadline given to them. கொடுத்த வேலையை குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ள ஒரு நாள் முடிச்சதே இல்ல. Always running late. எப்பவுமே தாமதமா தான் வருவாங்க. Very lazy. ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. Sorry to say, they don't like to work hard. மன்னிச்சுக்கிடுங்க, உங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கே மனம் இல்லையா? Your child is a liability. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரும் பார சுமங்க. We regret hiring him or her in our company. உங்க மகன மகளை எங்க நிறுவனத்துல வேலைக்கு சேர்த்ததுக்காக வருத்தப்படுறேன்யா. Think about it for a moment. ஒரு கணம் இதை சிந்திச்சு பாருங்களேன். What kind of report will your boss give to the Lord? உங்கள் மேலதிகாரி எஜமான் கர்த்தரிடத்திலே உங்களை குறித்து என்ன விதமான அறிக்கையை கொடுப்பார்கள்? Next time before you complain to God about your boss, your job, your colleague, அடுத்த முறை உங்கள் நிறுவனத்தை குறித்து மேலதிகாரி சக தொழிலாளரை குறித்து தேவனிடத்தில் குறை சொல்வதற்கு முன்னால, ask the Lord, Lord, is there anything you want to change in me? ஆண்டவரே, என்கிட்ட எதையாவது நீங்க மாற்ற விரும்புறீங்களான்னு கேளுங்க. Lord, am I really profitable where you placed me? உண்மையிலே நீர் என்ன வச்சிருக்கிற இடத்துல நான் பிரயோஜனமா தான் இருக்கிறேன் ஆண்டவரே. Lord, am I bringing you a good name? உண்மையிலே உங்களுக்கு நான் நல்ல பேர் தான் வாங்கி தரேனப்பா. Or am I bringing shame to your name? இல்லாவிட்டால் உங்க பேரை கெடுத்து அவமானப்படுத்துறேனா? The Lord has spoken to you, dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். This is not to condemn anyone. இது ஒருவரையும் ஆக்கினைக்குள் தீர்ப்பதற்கு அல்லவே அல்ல. The very reason God has spoken to you is because He wants to exalt you. தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்பினபடியால் தான் இந்த காரியத்தை உங்களோடு பேசி இருக்கிறார். He wants to bring you out of this rut of being downtrodden all the time. எந்நேரமே கீழே காலால் மிதியுண்டு கிடக்கிற இந்த கேவலமான நிலையிலிருந்து உங்களை தேவன் தூக்கி மீட்டெடுக்க விரும்புகிறார். He wants to set things right in your life so He can build you and exalt you. உங்களை வளமாக கட்டி உயர்த்துவதற்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை சரிபடுத்தி செப்பனிட்டு சீர்படுத்த விரும்புகிறார். Shall we look to the Lord? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Shall we ask the Lord to change us today? இன்றைக்கே கர்த்தர் நம்மை மாற்றும்படி வேண்டிக் கொள்வோம். Lord, come and analyze us. ஆண்டவரே, வந்து எங்களை சோதித்து பாரும். Lord, we surrender. We lay our lives at the altar this morning. இந்த காலை நேரம் எங்களை அர்ப்பணித்து பலிபீடத்தில் எங்கள் வாழ்க்கையை படைத்து விடுகிறோம். Lord, we are tired of being in the same place. ஒரே இடத்தில் இருந்து நாங்கள் களைத்து போய் விட்டோம். We want to move forward. முன்னேறி போக விரும்புகிறோம். Now that we are in the palace, இப்பொழுது அரண்மனைக்குள் வந்து விட்டபடியால் Lord, every hindrance for us to receive your blessing and inherit your blessing be removed from us. உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து பெற்றுக்கொள்ள கூடாதபடி இருக்கிற தடைகள் எங்கள் வாழ்க்கை விட்டு தகர்க்கப்படுவதாக. Shall we all ask the Lord this morning? இந்த காலை நேரம் யாவரும் கர்த்தரை பார்த்து கேட்போமா? Change my heart, oh God. Make it ever true. Change my heart, oh God. May I be like you. One more time. ஒரு முறை கூட பாடுவோம். Change my heart, oh God. Make it ever true. Change my heart, oh God. May I be like you. You are the potter, I am the clay. Mold me
pray. Change my heart, oh God. Make it ever true. Change my heart, oh God. May I be like you. தமிழ்ல பாடுவோம். உள்ளம் மாற்றும் தேவா, உண்மையாயிருக்க உள்ளம் மாற்றும் தேவா, உம்மை போலிருக்க. ஒரு முறை கூட. உள்ளம் மாற்றும் தேவா, உண்மையாயிருக்க உள்ளம் மாற்றும் தேவா, உம்மை போலிருக்க. தூயவன் நீரே, களிமண் நானே, வானை உருவாக்கும் இதுவே ஜெபமே. உள்ளம் மாற்றும் தேவா, உண்மையாயிருக்க உள்ளம் மாற்றும் தேவா, உம்மை போலிருக்க உம்மை போலிருக்க உம்மை போலிருக்க. Hallelujah. Hallelujah. Lord, change us. ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக. Lord, change my heart. என் இருதயத்தை மாற்றும் கர்த்தாவே. Change my behavior. என்னுடைய நடவடிக்கைகளை மாற்றுவீராக. Change everything about me. என்னை பற்றி எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. Lord, it is you who have brought me to this place. கர்த்தாவே நீங்க தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. How do you want me to dress? இங்கே நான் எப்படி உடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். How do you want me to talk? நான் எப்படி இங்கே பேச வேண்டும் என்று How do you விரும்புகிறேன். want me to behave? நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Show me, Lord. எனக்கு காண்பியும் ஆண்டவரே. I am willing to change completely. முற்றிலும் முழுவதும் நான் மாற ஆயத்தமாய் இருக்கிறேன். Teach me your ways, உம்முடைய வழிகளை எனக்கு கற்றுத் தாரும். so I will make you proud. நான் உம்மை பெருமிதம் கொள்ள செய்வேன். So when people know that I am your son, your daughter, அதன் மூலம் நான் உம்முடைய மகன் மகள் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்போது they will glorify you because of me. என் நிமித்தம் உம்மை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். Let me bring good name to you wherever you place me in life. வாழ்க்கையில் என்னை வைத்திருக்கிற இடங்களிலெல்லாம் உமக்கு நான் நல்ல பேரை வாங்கி கொடுப்பேனாக. Make me a blessing to my company. என் நிறுவனத்துக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றிவிடும். Make me a blessing to that ministry. அந்த ஊழியத்துக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்துக் கொள்ளும். Make me a blessing to that business. அந்த தொழில் வியாபாரத்தில் என்னை ஆசீர்வாதமாக மாற்றும். Lord, let me not just survive in that place. ஆண்டவரே அங்கே ஏதோ தாக்கு பிடித்து சமாளிக்கிறவனா நான் இருக்க வேண்டாம். Let me flourish in that place. அங்கே நான் தழைத்து செழித்தோங்குவேனாக. Lord, just like Joseph, யோசேப்பை போலவே let your people inherit all the blessings that you have for them in that place of destiny. உம்முடைய ஜனங்கள் இவர்களுக்கென்று குறிக்கப்பட்ட இடத்திலே அவர்களுக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்வார்களாக. Let your mighty hand come upon them right now. இப்பொழுது உம்முடைய வல்லமையான கரம் இவர்கள் மேல் வருவதாக. Lord, you be their personal helper. கர்த்தாவே நீரே இவர்களுக்கு தனிப்பட்ட உதவியாளராய் இருப்பீராக. In the coming days, Lord, and hours, show them what they need to change. இனி வரும் நாட்களிலே மணி நேரங்களிலே என்ன மாற வேண்டும் என்று இவர்களுக்கு காண்பிப்பீராக. Without a shadow of doubt, give them a true report of what they need to do. எந்த விதமான சந்தேகங்களுக்கும் இடமே இல்லாமல் உண்மையாக இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த விவரங்களை முழுவதும் கொடுத்து விடும். And transform them by your power. உம்முடைய வல்லமையினால் இவர்களை மறுரூபமாக்கி விடுவீராக. So they will be a blessing to the Pharaoh in that place. அதன் மூலம் அங்கு இருக்கும் பார்வோனுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். They will be able to meet the needs of the people who brought them and hired them. இவர்களை தங்களுக்கு
பணிக்கு நியமித்து ஒப்பு வைத்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. They will be a great profit, bring great profit to that company, to that place. அந்த இடத்தில் இருக்கிற நிறுவனத்துக்கு மிகுந்த லாபம் ஈட்டுகிறவர்களாய் இருப்பார்களாக. Bless your children, Lord. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. You are the God of Joseph. நீர் யோசேப்பின் தேவன் அல்லவா? Not everything Joseph knew, we know you are the one who taught him. யோசேப்புக்கு தெரிந்திருந்த எல்லா வித்தைகளையும் விஷயங்களையும் கர்த்தர் தான் சொல்லிக் கொடுத்திருந்தார் அறிந்திருக்கிறோம். Your word says the Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. In the same way, whatever your children do not know, அது விதமாகவே உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தெரியாது இருக்கிறதோ, from this moment onwards, இச்சனப்பொழுதிலிருந்து Lord, you be with them. கர்த்தரோடு கூடவே இருப்பீராக. You teach them. நீர் இவர்களுக்கு போதிப்பீராக. Change them. இவர்களை மாற்றுவீராக. Transform them. இவர்களை உருமாற்றும். Make them a great blessing in that place. அந்த இடத்தில் இவர்களை பேராசீர்வாதங்களாக மாற்றிவிடும். Let every one of them rise up like a Joseph in that place you place them. நீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிற அந்த இடத்தில் இவர்கள் ஒவ்வொருவரும் யோசேப்பை போல உயர்ந்து எழும்புவார்களாக. Great testimonies come out of their lives. இவர்கள் வாழ்க்கையிலிருந்து பெரும் பெரும் சாட்சிகள் தோன்றுவதாக. We give you all glory, honor and praise. எல்லா மகிமை கனம் துதி உமக்கே உரித்தாக்குகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, sweet fellowship and the powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம்ம ஒவ்வொருவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக.